ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. பக்தர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஸோ நம்மளுடைய இந்த ஸ்ரீ சிக்ஷாஷ்டகம் தொடர் உபன்யாசத்தின் கடைசி நாளுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭುಜಿ. ದಂಡಸ್ ಪ್ರಣಾಮ್ ಪ್ರಭುಜಿ. ಪ್ರಣಾಮದಾಜಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಎಲ್ಲ ಭಕ್ತರಿಗೂ ಸ್ವಾಗತವನ್ನ ಕೋರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪ್ರಭುಗಳು. ಇವತ್ತು ಶಿಷ್ಟಾಷ್ಟಕಂ ಶ್ಲೋಕದ ಕೊನೆ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ ನಾವು. எஸ். ஸோ இத்தனை நாள் தொடர்ச்சியா நீங்க எல்லாரும் உற்சாகமா கலந்துக்கிறது தான் எனக்கு அந்த உற்சாகத்தை கொடுக்குது. ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇಷ್ಟು ದಿನ ನೀವು ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಈ ಕ್ಲಾಸ್ ಅನ್ನ ಎಲ್ಲರೂ ಬಹಳ ಉತ್ಸಾಹದಿಂದ ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಪ್ರಭುಗಳಿಗೆ ಬಹಳ ಉತ್ಸಾಹವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ எந்த மாதிரி கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் முக்கியமா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர்ல இருந்தே தெரியுது. அது இன்னும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. ನೀವು ಕೇಳ್ತಿರುವ ಶ್ರವಣ ವಿಷಯವನ್ನ ಬಹಳ ಉತ್ಸಾಹದಿಂದ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ ಅಂತ ನಮ್ಗೆ ಹೇಗ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ನೀವು ಅದನ್ನ ನೋಟ್ಸ್ ಕೂಡ ತಗೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಮತ್ತೆ ಆ ನೋಟ್ಸ್ ನೀವು ತಗೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ನಮ್ಗೆ ಹೆಂಗ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ನೀವು ಆನ್ಸರ್ ಮೂಲಕ ಹೇಳೋದ್ರಿಂದ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗ್ತಾ ಇದೆ. ஸோ வைஷ்ணவர்களுடைய கருணையினாலையும் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கருணையினாலையும் ஏதோ என்ன மாதிரியான ஒரு நபருக்கு கூட பக்தியினுடைய இந்த உன்னத நிலைகளை பத்தி பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கிறது. உண்மையிலே அது எனக்கு அது வைஷ்ணவர்கள் அப்புறம் மகாபிரபுவுடைய அது என் மேல காட்டியிருக்கிற கருணைன்னு நான் நினைக்கிறேன். ಪ್ರಭುಗಳು ಇಲ್ಲಿ ಮೆನ್ಷನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ತಮ್ಮನ್ನ ತುಂಬಾ ಹಂಬಲಿಂದ ತುಂಬಾ ಕೀಳಾಗಿ ನೆನ್ಸ್ಕೊಂಡು ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ರೀತಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳ ಕರುಣೆಯಿಂದ ಮತ್ತೆ ಎಲ್ಲ ವೈಷ್ಣವರ ಕರುಣೆಯಿಂದಲೇ ಈ ತರಗತಿಯನ್ನ ನಾನು ನಿಮ್ಗೆ ವಿವರಣೆ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗ್ತಾ ಇದೆ. ಅದು ನಿಜವಾಗ್ಲೂ ಮಹಾಪ್ರಭುವಿನ ಕರುಣೆ ಅಂತ ಪ್ರಭು ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. எஸ். ஓகே. வழக்கம் போல நம்ம இன்றைய கடைசி ஸ்லோகத்துக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய வகுப்புல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோங்கிறத பார்த்துட்டு இன்றைய வகுப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ಎಂದಿನಂತೆ ನಾವು ಇಷ್ಟು ದಿನಾನು ರಿಕ್ಯಾಪ್ ನೋಡೋ ತರ ಇವತ್ತು ಕೂಡ ನಿನ್ನೆಯ ತರಗತಿಯಲ್ಲಿ ನಾವು ಏನೆಲ್ಲ ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ವಿ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಕೆಲವು ಡಿವೋಟಿಗಳು ಅವರ ಅನಿಸಿಕೆಗಳನ್ನು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ನಾವು ಆ ಶ್ಲೋಕಕ್ಕೆ ಮುಂದುವರಿಯೋಣ. ஓகே. ஸோ யாராவது நேற்றைய வகுப்புல இருந்து முக்கியமான சில பாயிண்ட்ஸ் சொல்றீங்களா? ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ. ನಿನ್ನೆ ನೋಡಿದಾಗೆ 6ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಭಾವನೆಯ ಪ್ರಥಮ ಸ್ಥಾನ ನೋಡಿದ್ದೇವೆ. ಸೊ ಈಗ 7ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಭಾವನೆಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಉತ್ತಮವಾಗಿ ಏನಿದೆ ನೋಡೋಣ. ಸೊ ಭಾವ ಎಂಬುದು ಎರಡು ದೇವಿಗಳ ಮಧ್ಯ ನಡುವೆ ಇರುವ ಸಂಬಂಧವನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. ಭಾವ ಎಂಬುದು ಭಗವಂತನಿಗೂ ಮತ್ತು ಭಕ್ತನಿಗೂ ಯಾವ ರೀತಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ ನೋಡಬಹುದು. ಭಾವ ಎಂಬುದು ಹಲವಾರು ರೀತಿಗಳಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತದೆ. ಭಕ್ತನಿಗೂ ಮತ್ತು ಭಗವಂತನಿಗೂ ನಡುವೆ ಇರುವ ಪ್ರೇಮದ ನೆಲ ಎಂಬುದು ಹಲವಾರು ರೀತಿಯಲ್ಲಿ ತೋರ್ಪಡುತ್ತದೆ. ಪ್ರೇಮ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಾಗಿ 5 ವಿಧವಾದ ರಸಗಳನ್ನು ತೋರ್ಪಡುತ್ತದೆ. ಅದರ ಹೆಸರು ಬಂದು ಸ್ಥಾಯಿ ಭಾವ. ಥ್ಯಾಂಕ್ ಯು வெரி குட். அப்படியே இன்ச் பை இன்ச் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறீங்கிறது தெரியுது. வெரி குட். थैंक यू பிரபு. பட் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, அவங்க விட்டதுல இருந்து அடுத்து சொல்றேன் பிரபுஜி. 5 வித ரசங்கள் சொல்லி இருக்காங்க. சாந்த, தாசிய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய. அதாவது வாத்சல்ய ரசத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தீங்க. கிருஷ்ணரை குழந்தையாக பாவிக்கிற அந்த பெற்றோருடைய பாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்தாயி பாவம், பாவங்கள் 5 சொல்லியிருந்தீங்க. ஸ்தாயி பாவா, அனுபாவா, விபாவா, சாத்வீகம், விபச்சாரி பாவா. சாத்வீக பாவத்தை ரொம்ப விரிவா சொல்லியிருந்தீங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்தம்ப, 2வது ஸ்வேதா, 3 ரோமாஞ்சனம், 4 ஸ்வரபேதா, 5 கம்பா, 6 வைவரண்யா, 7 அஸ்ரு, 8 பிரளய.
அடுத்து 7 கவுன பாவங்கள், அதாவது 2ஆம் Okay. தரமான பாவங்கள் சொல்லிட்டு ஓகே இருக்கேன். ஓகே ஓகே ஹரே ஓகே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. மற்றவங்களும் சொல்லட்டும். யா, வெரி குட் வெரி குட். கடைசி நாள்ல வந்து ரொம்ப எல்லாரும் உற்சாகமா நீங்க பதில் சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ಓಕೆ, ಬೇರೆ ಯಾರಾவது? ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು, 7 ಗೌಣ ರಸಗಳನ್ನ ಹೇಳಿದ್ದೀರಾ. ಅದು ಬಂದು ಹಾಸ್ಯ, ಅದ್ಭುತ, ವೀರ, ಕರುಣ, ರೌದ್ರ, ಭಯಾನಕ ಮತ್ತೆ ವಿವಸ್ತ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಮತ್ತೆ ಇದರಲ್ಲಿ 5 ಮುಖ್ಯ ರಸಗಳ ಜೊತೆ ಬಂದು ಈ 7 ಗೌಣ ಭಾವಗಳು ಸೇರಿದರೆ ಭಕ್ತನು ಎಂತ ಒಂದು ಲಕ್ಷಣದಲ್ಲಿ ಸೇರ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿದ್ದೀರಾ ಪ್ರಭು. ಅದರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು ಓಕೆ, ಗುಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಓಕೆ. வேற யாராவது? வெரி நைஸ் வெரி நைஸ். எல்லாரும் நல்லா வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க. குட். வேற யாராவது? ಹೇಳಿ. ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಡಿವೋಟೀಸ್ಗಳು ಹೇಳಕ್ಕೆ ಇಚ್ಛೆ ಪಡ್ತೀರಾ? ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು, ಈ 7 ರಸಗಳಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ನಾವು ಯಾವ ಹಂತದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ ಅಂತ ತಿಳ್ಕೊಬಹುದು ಪ್ರಭು. ಓಕೆ, ಗುಡ್. வேற யாராவது? ஓகே, பரவாயில்ல. நம்ம வேற என்ன பார்த்தோம்? அதாவது அந்த 5 வித ரசங்கள், அப்புறமா வந்து அந்த பாவங்கள், அந்த இரண்டும் வந்து சேரும் போது அதோடைய ரசங்கள் ஒரு நிலையில அது வந்து எப்படி ஒரு ரசத்துலயும், அதாவது சாந்த, தாஸ்ய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய, அந்த ஒன்னொன்னுலயும் எப்படி ஒரு உணர்ச்சிகள் வந்து வெளிப்படுது அப்படிங்கிறத சொல்லி ஒன்னொன்னுக்கு உதாரணமும் பார்த்தோம். சோ அது யாராவது சொல்லுங்க. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು, ಅದ ಪ್ರೇಮೈ, ಸ್ನೇಹ, ರಾಗ, ಅನುರಾಗ, ಭಾವ. ಮೊದಲು ಪ್ರೀತಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಪ್ರೀತಿ, ಪ್ರೇಮ, ಪ್ರಣಯ, ಮಾನ, ಸ್ನೇಹ, ರಾಗ, ಅನುರಾಗ, ಭಾವ और ಮಹಾಭಾವ ಪ್ರಭು. இந்த பிரீத்தி வந்து சாந்த ரச, ಪ್ರೇಮ ಬಂದು ದಾಸ್ಯ ರಸ, ಪ್ರಣಯ ಬಂದು ಸಾಕ್ಯ ರಸ, ಮಾನ எந்த ரசத்துலயுமே இல்ல, ಸ್ನೇಹ வந்து வாத்சல்ய ரಸ, ராக அனுராக ಭಾವ வந்து மாதுரிய ரச. எஸ், வெரி குட். நான் கூட வந்து இந்த ரசங்களினுடைய விசாரங்கள்லாம் எப்படி வந்து கிரகிச்சுக்குவீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா எல்லாரும் நாங்கெல்லாம் ரசம் வச்சு ரொம்ப ரசத்துல எக்ஸ்பர்ட் பண்ணுவோம். எங்களுக்கு ரசங்களை வந்து கிரகிக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லி நீங்க எல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பிரீத்தி ரசங்கிறது வந்து ஹாஸ்யம் சொன்னீங்க பிரபு. அதுல வந்து நம்ம ரொம்ப உல்லாசமா இருக்கும்போது, மகிழ்ச்சியா இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு ரசம் பிரபு. இது பாவத்தோட ஆரம்ப நிலை அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பிரேம இது வந்து என்ன சொன்னீங்கன்னா, மமதாங்கிற நிலை அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய நிலை அப்படின்னு சொன்னீங்க பிரபு. எஸ், வெரி குட். இது வந்து அடைய பக்தரிடம் எந்த விதமான தடைகள் ஏற்பட்டாலும் யாராலையுமே அதை தடுக்க முடியாது அந்த பக்திய. இந்த ரசம் வந்து எக்ஸாம்பிளுக்கு யாருன்னா ரூப கோஸ்வாமி சொல்றாரு, மகாபாரத யுத்தத்துல வந்து சுபத்ராவோட மகன் இறந்து போகும்போது அவங்க கிருஷ்ணன் மேல இருக்கிற அந்த பிரேமை அவங்கள்டேருந்து விலகவே இல்லை பிரபு. அந்த அன்பு அப்படிங்கறது சொன்னீங்க பிரபு. அடுத்தது பிரணய சொன்னீங்க பிரபு. பிரேமைங்கிற என்ற உணர்வு வந்து ஒரு குறிப்பிட்ட உணர்வால் உள்வாங்கப்படும் போது அது பிரேமை எனப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க பிரபு. அடுத்தது மானங்கிறது வந்து கோபம், இந்த ரசத்தை வந்து அது வெளிப்படுத்துது பிரபு. ஸ்னேகா, இது வந்து 2 பேரோட இருதயத்துல ஏற்படக்கூடிய பிரேமை, அதனால உண்டாகக்கூடியது சொன்னீங்க பிரபு. இது என்னன்னாக்க பனிக்கட்டி போல இருக்கக்கூடிய அந்த ஹிருதயமும் இலகி நீர்த்துளி மாதிரி உருகிற மாதிரி அந்த பகவான் மேல கொண்ட அன்புக்கு ஒரு உதாரணமா இது இருக்கு பிரபு. இதுக்கு யார் உதாரணம்னா யசோதா அம்மா சொன்னீங்க பிரபு. அதாவது குருஷேத்திரத்துல வந்து யசோதா அம்மா வந்து
கண்ணனை பார்க்கும்போது அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது பிரபு. ம் ஒரு பாவம் சொன்னீங்க பிரபு. அடுத்தது ராக சொன்னீங்க பிரபு. அது வந்து 2 பேருக்கிட்ட உள்ள அன்பு தீவிரமாவது ஏற்படக்கூடிய நிலை பிரபு. இது எப்படின்னாக்க கிருஷ்ணரை ஒரு நிமிஷம் கூட நம்மளால பிரிய முடியாத ஒரு நிலை பிரபு அப்படின்னு சொன்னீங்க பிரபு. அடுத்தது அனுராக நிலை. இது அதே தான் சொன்னீங்க பிரபு. இது கொஞ்சம் எனக்கு புரியல. அது ஓகே அடுத்தது பாவ அல்லது மகாபாவா சொன்னீங்க பிரபு. அது பிருந்தாவனத்துல உள்ள கோபியர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பாவம் அப்படின்னு சொன்னீங்க பிரபு. சைத்தன்ய மகாபிரபு 7வது ஸ்லோகத்துல இந்த பாவத்தை தான் பகவான் நமக்கு விளக்குகிறார். அதாவது சைத்தன்ய மகாபிரபு இந்த பாவ உணர்வை நமக்கு இத ஒரு பரிசா தராரு. இத நம்ம பார்க்கும்போது பக்தர்களுக்கும் இந்த உணர்வு நம்ம பாடும் போதோ கேட்கும் போதோ இந்த மகாபாவ உணர்வு நமக்கு ஏற்படணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ஆசை. நம்ம எல்லாம் அந்த மாதிரி பிரேமையோட பக்தியோட இருக்கணும்ட்டு. அந்த நிலைக்கு நம்ம உயரணும்னு மகாபிரபு விரும்புறாரு. இது எவ்வாறு நமக்கு கிடைக்கும்னாக்க கிருஷ்ணரை பத்தி நம்ம கேட்க கேட்க அந்த நிலை நமக்கு கிடைக்கும் பிரபு. அவரோட லீலைகள் இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா கேட்கும் போது நாம அந்த நிலையை அடைவோம். இது பூர்வ ராக நிலை. அதுக்கு முந்தின நிலையா பிரபு? இல்ல அந்த நிலை ஏற்படுமா பிரபு? பூர்வ ராக அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பிரேமை அது அது தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பூர்வராக, அந்த ஒரு அடிப்படையான ஒரு மனோநிலை. எஸ், ஹரே கிருஷ்ணா. சரியா வெரி நைஸ், வெரி நைஸ். எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்க, நல்லா நோட்ஸ் எடுக்கிறீங்கிறது பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏலி மாதாஜி சொல்லுங்க. ಮಾತಾಜಿ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್. ಓಕೆ, ಸಾರಿ ಪ್ರಭುಜಿ. ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀವು ಎಲ್ಲರೂ ಹೇಳೋ ಪಾಯಿಂಟ್ಸ್, ಪ್ರಭುಗಳು ಹೇಳೋ ಎಲ್ಲಾ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಅನ್ನು ಪ್ರತಿಯೊಬ್ರು ಕೂಡ ತುಂಬಾ ಉತ್ಸಾಹದಿಂದ ಅಟೆಂಟಿವ್ ಆಗಿ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಅದನ್ನ ನೋಟ್ ಮಾಡಿದೀರಾ ಅನ್ನೋದನ್ನ ಪ್ರಭುಗಳು ತಿಳ್ಕೊಂಡು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதாவது நீங்க எல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஏதோ வீட்டுல குக்கிங் பண்ணிட்டு இல்ல ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு ஏதோ சும்மா இருக்கிறதுக்கு ஒண்ணு காதுல கேட்போமே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோன்னு நினைச்சேன் ನಾನು. ಪ್ರಭುಗಳು ಕೂಡ ಅನ್ಕೊಂಡ್ರಂತೆ ಆನ್ಲೈನ್ ಕ್ಲಾಸ್ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ವಿಡಿಯೋ ಆಫ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಅವರವರ ಮನೆ ಕೆಲಸದಲ್ಲಿ ತೊಡಗಿರ್ತಾರೆ ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ರಂತೆ. ಅಂದ್ರೆ ಇಷ್ಟು ಪಾಯಿಂಟ್ಸ್ ನೀವು ನೋಟ್ ಮಾಡಿರೋದನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಪ್ರಭುಗೆ ತುಂಬಾ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கோவர்த்தனத்துல நான் 3 வருடம் அங்கேயே இருந்து நான் படிச்சேன். ಪ್ರಭುಗಳು ಗೋವರ್ಧನದಲ್ಲಿ 3 years ಅಲ್ಲೇ ಇದ್ಬಿಟ್ಟು ಓದ್ತಾ ಇದ್ರಂತೆ. ஸோ ஒரு டைரக்ட் ஆன்சைட் ஸ்டூடெண்டா நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணா மோஸ்ட்லி நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் கிளாஸ்ல. ಪ್ರಭುಗಳು 3 years ಅಟೆಂಡ್ ಮಾಡಿದ್ರು ಅವರು ಮೋಸ್ಟ್ಲಿ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರಂತೆ ಅವರು ಕ್ಲಾಸ್ ನಲ್ಲಿ. அந்த வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர் அந்த கிளாஸ்ல மினிமம் அவர் கிருஷ்ணரோட பேரை சொல்றாரோ இல்லையோ 10 தடவையாவது என் பேரை சொல்லுவார். டேபிள் தட்டுவார், திருமலான்னு தட்டுவார். ஏன்னா நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னு ಅರ್ಥ. ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಅಟೆಂಡ್ ಮಾಡುವ ಒಂದು ತರಗತಿಯಲ್ಲಿ ಅವರು ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರಂತೆ. ಅವ್ರ ಕ್ಲಾಸ್ ತಗೊಳ್ಳೋ ಆ ಟೀಚರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೃಷ್ಣನ ಹೆಸರು ಹೇಳ್ತಾರೋ ಇಲ್ವೋ ಪ್ರಭುವಿನ ಹೆಸರು 10 ಸಾರಿ ಆದ್ರೂ ಟೇಬಲ್ ತಟ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದ್ರಂತೆ ಪ್ರಭುಗಳ ಹೆಸರನ್ನ, ತಿರುಮಲ ತಿರುಮಲ ಅಂತ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅಷ್ಟು ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಂತೆ ಪ್ರಭುಗಳು. அவர் ஒரு லெவல்ல ரொம்ப கோவப்பட்டார் என்னுடைய ಒಂದು ಪ್ರಭುಗಳಿಗೆ ಕ್ಲಾಸ್ ತಗೊಳ್ಳೋ ಆ ಟೀಚರು ಒಂದು ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡ್ರಂತೆ. ஏய் திருமலா, ஒரு நாள் நீ டீச்சர் ஆவ, அப்போ உன் கிளாஸ்ல எல்லாம் தூங்கும் போதுதான்ப்பா உனக்கு இந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு சாபமே கொடுத்தாரு.
ಹರೇ ಕೃಷ್ಣ. ಆ ಟೀಚರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡು ಪ್ರಭುಗೆ ಹೇಳಿದ್ರಂತೆ, ನಿರ್ಮಲಾ ನೀನು ಒಂದಿನ ಕ್ಲಾಸ್ ತಗೊಳ್ತೀಯಾ, ನಿನ್ ತರಗತಿಯಲ್ಲಿ ಅಟೆಂಡ್ ಮಾಡೋ ಶಿಷ್ಯಂದರು ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾರೆ, ಆವಾಗ ನಿನ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಈ ಕಷ್ಟ ಅಂತ ಶಾಪನು ಕೊಟ್ಬಿಟ್ರಂತೆ. ஆனா அன்பார்ச்சுனேட்லி கிருஷ்ணரோட கருணையினால அது நடக்கல. பகவான் சைத்தன்யருடைய கருணையினால எனக்கு இங்க வந்திருக்கிற இந்த பக்தர்கள் எல்லாரும் வந்துட்டு பயங்கர ಅಟೆಂಟಿವ್ இருக்கிறீங்க. ಪ್ರಭುಗಳು ತಮ್ಮ ಅನುಭವನ ಶೇರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮ್ ಟೀಚರ್ ನನ್ಗೆ ಶಾಪ ಕೊಟ್ರು ನಾನ್ ತುಂಬಾ ಅದೃಷ್ಟವಂತ, ಅದು ವೈಷ್ಣವರ ಕರುಣೆ ಮತ್ತೆ ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳ ಕರುಣೆಯಿಂದ ನಾನು ನಿಮ್ಮಂತ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ನ ಪಡೆದಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಐ ಆಮ್ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ. ಅದರಿಂದ ತುಂಬಾ ಸಂತೋಷ. எப்படி அந்த சாபம் பலிக்கல எனக்கு. ಹೇಗೋ ಕೃಷ್ಣನ್ ಕರುಣೆಯಿಂದ ಆ ಶಾಪ ನನ್ಗೆ ಫಲಿಸ್ಲಿಲ್ಲ, ವರ್ಕೌಟ್ ಆಗಿಲ್ಲ. ஓகே ஹரி போல். பிரபு, ஆனா நாங்க சென்ட்ரல்ல சொல்றோம் பிரபு, நீங்க தூங்கின ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருந்தா எங்களுக்கு இவ்வளவு ஹை பிலாசபி கிளாஸ் எடுக்க முடியுமா பிரபு? நாங்க நம்புற மாதிரியே இல்ல பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வீடியோ ரெக்கார்ட் ஆகி இருக்குங்கிறேன். ஹரே கிருஷ்ணா. நிஜமா நான் ரொம்ப ஒரு மக்கு ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப அடிமட்டமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். கிருஷ்ணா. பரவாயில்ல. அதுதான் முகம் கரோதி வாசாலம் பாங்கும் லங்கே எத்கிருபாத்த மகம் வந்து ஸ்ரீகுருந்தியாதா. குருவோட கருணை கடாட்சம், அந்த கடைக்கன் பார்வை வந்து கிடைச்சா அதுக்கு மேல வேற என்ன வேணும்? ಮುಖಂ ಕರೋತಿ ವಾಚಾಲಂ ಪಂಗುಂ ಲಂಗಾಯತೆ ಗಿರಿಂ ಯತ್ಕೃಪಾತಮಹಂ ವಂದೇ ಶ್ರೀ ಗುರುಂ ದಿನತಾನ್. ಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಗುರುಗಳ ಒಂದು ಕೃಪೆ, ಗುರುಗಳ ಒಂದು ನೋಟ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀರಿದ್ರೆ ಸಾಕು, ನಮ್ಗೆ ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಅದೃಷ್ಟ ಏನಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ಆ ಗುರು ಕಟಾಕ್ಷ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಈಕ್ವಲ್ ಆದ ಒಂದು ಫಲ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. சோ இந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த சிஷ்டாஷ்டகத்துல இந்த 8 பாடல்கள் மூலமா அவர் நமக்கு பக்தியினுடைய அந்த உன்னத நிலையான, அதாவது ஆரம்பம் ஸ்ரத்தா நிலையில இருந்து உன்னத நிலையான பிரேமை நிலை வரைக்கும் இங்க நமக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு விளக்கி இருக்கிறாரு. நம்ம அடைய வேண்டிய அந்த இறுதி இலக்கு பிரேமா. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಸಿಸ್ಟಾಷ್ಟಕಂನಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ಸಾಧನ ಭಕ್ತಿಯಿಂದ ಪ್ರೇಮ ಭಕ್ತಿವರೆಗೂ ನಾವು ಉನ್ನತ ಭಕ್ತಿಯನ್ನು ಹೇಗೆ ಅಡೆಯಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಇಲ್ಲಿ ವಿವರವಾಗಿ ನಮ್ಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಈ ಸಿಸ್ಟಾಷ್ಟಕಂನಲ್ಲಿ. அந்த உன்னதமான அந்த பிரேமை நிலை வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த பிரேமை நிலைய ஆல்ரெடி இந்த ஆன்மீக குரு அப்படிங்கிறது தன்னுடைய ஹிருதயத்துல எப்போதுமே வந்து அவர் வச்சிருக்கிறார். சோ அந்த குரு ஒரு முறை சரி இவனுக்கு வந்து கொஞ்சம் பிரேமை கிடைக்கட்டும் அப்படின்னு அவர் வந்து அனுகிரகம் பண்ணாலே போதும். இல்ல அப்படி நினைச்சு நம்ம மேல ஒரு கடைக்கண் பார்வை காமிச்சா போதும், அவருடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அதே அந்த ಉನ್ನತமான அந்த பிரேமை நிலை அது நமக்குள்ளேயே வந்து தொத்திக்கும். ಉತ್ತಮವಾದ ಇದು ಈ ಪ್ರೇಮ ನೆಲೆ ಹೇಗೆ ನಮ್ಗೆ ಸಿಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ಆ ಉತ್ತಮ ಪ್ರೇಮ ನೆಲೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಗುರುಗಳ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಗುರುಗಳ ಕರುಣೆ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇದ್ರೆ ಆ ಪ್ರೇಮ ನೆಲೆಯನ್ನು ನಾವು ಪಡಿಬಹುದು. ஓகே, சோ தேங்க்யூ. இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல வந்து 8வது ஸ்லோகம் யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண பிரபு, நான் படிக்கிறேன் பிரபு. ஓகே, படிங்க. ஆಶ್ಲಿಷ್ಯವಾ ಪಾದರದಾಂ ಪಿನಸ್ತು ಮಾಂ ಅದರ್ಶನಾಂ ಮರ್ಮಹತಾಂ ಕರೋದು ವಾ ಯದಾ ತದಾ ವಾ ವಿದಹಾತು ಲಂಪಟೋ ಮದ್ದಾನನಾದಸ್ತು ಸಯೇವ ನಾ ಪರಃ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த 8வது ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் அந்த பிரேமை நிலையை பத்தி வந்து சொல்றாரு. ಈ 8ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಶ್ರೀಕೃಷ್ಣ
ಪ್ರೇಮದ ನೆಲೆಯ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதாவது சைத்தன்ய மகாபிரபு இங்க என்ன சொல்றாரு, எனக்கு வந்து கிருஷ்ணர் ஒருத்தர் தான் கடவுள். ಅಂದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಇಲ್ಲಿ ಕೃಷ್ಣ ಒಬ್ಬರೇ ದೇವರು. அவர் என்கிட்ட எப்படி வேணா நடந்துக்கலாம், அன்பா நடந்துக்கலாம், முரட்டுத்தனமா நடந்துக்கலாம். எப்படி நடந்தாலும் அவர் தான் எனக்கு வந்து ಭಗವಾನ್. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾರೆ ಕೃಷ್ಣ ಒಬ್ಬರೇ ದೇವರು, ಅದರಿಂದ ಆ ದೇವರು ನನ್ನ ಹತ್ರ ಕೋಪವಾಗಿಯೋ ಸಂತೋಷವಾಗಿಯೋ ಆನಂದದಿಂದಲೋ ಹೇಗ್ ನಡ್ಕೊಂಡ್ರು ಸರಿ, ಅವರೊಬ್ಬರೇ ನನ್ಗೆ ದೇವರು. அப்புறம் அவருக்கு என்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. ಅವ್ರಿಗೆ ನನ್ ಜೊತೆ ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ಅವರು ನನ್ ಜೊತೆ ಬಿಹೇವ್ ಮಾಡಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ಅರ್ಹತೆನೂ ಇದೆ. சோ அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு நான் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன். ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಹಕ್ಕು ಅವ್ರಿಗಿದೆ ನನ್ ಮೇಲೆ. ಸೊ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಅವರಿಗೆ ನನ್ನ ನಮನಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. சோ இந்த ஸ்லோகத்தை இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3 பார்ட்டா வந்து பிரிச்சுக்கணும். கிருஷ்ணரை தவிர எனக்கு வேற யாருமே வந்து பகவான் இல்ல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அவர் என்னை எப்படி நடத்தினாலும் அவர் தான் எனக்கு பகவான். மூணாவது அவர்கிட்ட என்னை எப்படி வேணாலும் நடந்துக்கிறதுக்கு அந்த உரிமையும் இருக்கு. ಈ ಶ್ಲೋಕವನ್ನ 3 ರೀತಿಯಾಗಿ ನಾವು ವಿಂಗಡಿಸಬಹುದು. ಒಂದು ಕೃಷ್ಣ ಮಾತ್ರನೇ ದೇವರು, ಕೃಷ್ಣನಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ. ಮತ್ತೆ ಕೃಷ್ಣ ಯಾವ ರೀತಿ ಬೇಕಾದ್ರೂ ನನ್ ಜೊತೆ ಇರ್ಬೋದು, ಅವರು ಸಂತೋಷವಾಗಿಯೂ ನನ್ನ ಹತ್ರ ಕೋಪ ಪಡ್ಕೊಂಡು ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ಅವ್ರು ಇರ್ಬೋದು. ಮೂರನೇದು, ಅವರು ಯಾವ ರೀತಿ ನಡ್ಕೊಂಡ್ರು ಅವರು ಯಾವ ರೀತಿ ಆಗಿದ್ರು ನಡ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ಹಕ್ಕು ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ. சோ ஒருத்தருக்கு நம்ம கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நாம அவர்கிட்ட முழுமையா நம்மளை வந்து ಒಪ್ಪಡಿಸಿರ್க்கிறோம்னு ಅರ್ಥ. ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಹತ್ರ ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ಅವರ ಹಕ್ಕನ್ನ ನಮ್ಮ ಮೇಲೆ ಚಲಾಯಿಸ್ಬೋದು ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ ಅಂದ್ರೆ, ನಾವು ನಮ್ಮನ್ನ ಅವ್ರ ಹತ್ರ ಫುಲ್ ಶರಣಾಗತಿ ಹೊಂದಿದೀವಿ ಅಂತ ಅರ್ಥ. அது நம்ம ஒரு சில நேரம் அது அப்பா அம்மா கிட்ட நம்ம அந்த மாதிரி இருப்போம், நம்ம அவங்க என்ன வேணா பண்ணட்டும்னு சொல்லி, இல்ல கணவர்கிட்ட, இல்லைன்னா சில நேரம் நண்பர்கள் கிட்ட அவங்க நம்மளை என்ன பண்ணாலும் நம்ம ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டோம். இப்படி பௌதிக உறவுல கூட நமக்கு இந்த அனுபவம் இருக்கு. ಕೆಲವೊಮ್ಮೆ ಈ ರೀತಿಯ ಒಂದು ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, ಈ ರೀತಿ ಹಕ್ಕು ನಾವು ಯಾರಿಗೆ ಕೊಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, ಕೆಲವು ಸಲ ನಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆಯರ ಹತ್ರ ಕೊಡ್ತೀವಿ, ಅಥವಾ ನಮ್ಮ ಪತಿ ಹತ್ರ ಕೊಡ್ಬೋದು, ಮತ್ತೆ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಜೊತೆನೂ ಈ ರೀತಿ ನಾವು ಇರ್ತೀವಿ. எஸ்பெஷலி நம்ம கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கிறதுக்கான அந்த ஒரு உரிமையை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்க நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்களா இருக்கிறாங்கன்னு ಅರ್ಥ. ಅಂದ್ರೆ ನಾವ್ ಯಾಕೆ ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ಹಕ್ಕನ್ನು ನಾವು ನೀಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, ವಿಶೇಷವಾಗಿ ಅವರು ನಮ್ಗೆ ಅವ್ರ ಮೇಲೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. சோ ஒருத்தர் என்கிட்ட எப்படி வேணாலும் நடக்கிறதுக்கு நான் வந்து அந்த உரிமையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நான் அவருக்கு சொந்தம்னு ಅರ್ಥ. ನಾನು ನನ್ನನ್ನ ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ಅವರ ಹಕ್ಕು ನನ್ ಮೇಲೆ ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ಚಲಾಯಿಸ್ಬೋದು ಅಂತ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಫ್ರೀಡಮ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ನನಗೆ ಅಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿ ಅವ್ರ ಮೇಲೆ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கிற நிலைமையில தான், பிரேமை இருக்கிற நிலைமையில தான் அவங்க தப்பு பண்ணா கூட அது நமக்கு வந்து தப்பா தெரியாது. ಈ ರೀತಿಯ ಸ್ಥಾನದಲ್ಲೇ ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಕೂಡ ನಮ್ಗೆ ತಪ್ಪಾಗಿ ಅನ್ಸೋದಿಲ್ಲ. உதாரணத்துக்கு வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவர் வந்து இரவு நேரத்துல வந்து புல்லாங்குழலை வாசிச்சு கோபியர்களை வந்து வர சொல்றாரு. ಉದಾಹರಣೆಗೆ ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಅವರು ಕೃಷ್ಣ ಕೊಳ್ಳಲನ್ನ ಹೊದ್ಬಿಟ್ಟು ಗೋಪಿಯರನ್ನ ಕರೀತಾರೆ. அந்த கோபியர்களும் அவங்களுடைய வீட்டு வேலை எல்லா விதமான கடமைகளையும் விட்டுட்டு அப்படியே வந்து என்ன பண்றாங்க, வந்து கிருஷ்ணருக்கு வர்றாங்க. ಕೃಷ್ಣನ ಕೊಳಲಿನ ನಾದವನ್ನು ಅವರು ಮಿಡ್ ನೈಟ್ ಅಲ್ಲಿ ಗೋಪಿಯರು ಕೇಳಿದ್ರು ಅವರು ಮನೆ ಕೆಲಸ ಎಲ್ಲವನ್ನೂ ತೊರೆದು ಹಾಗೆ ಕೃಷ್ಣನ ಕೂಗಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಓಡಿ ಬರ್ತಾರೆ. அவங்க வந்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, ஓ கோபியர்களே நீங்கெல்லாம் ஏன் இங்க வந்தீங்க, இந்த இரவு நேரத்துல நீங்க எல்லாம் ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. அது வந்து ஆட்டுக்குள்ள ಕೃಷ್ಣನೇ ಕಾಡಲ್ಲಿ ಕೊಳಲನ್ನ ಊದಿ ಕರೆಯೋದು ಗೋಪಿಯರನ್ನ. ಆದ್ರೆ ಗೋಪಿಯರು ಕೃಷ್ಣನ ಕೂಗಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಬಂದಾಗ
ಓ ಗೋಪಿಯರೇ, ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ನಿಮ್ಗೇನ್ ಕೆಲ್ಸ, ಯಾಕೆ ನೀವೆಲ್ಲ ಇವಾಗ ಬಂದ್ರಿ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ம் அதுவும் உங்களை மாதிரியான குடும்ப பெண்கள் நீங்க இந்த மாதிரி ராத்திரி வேலையில இப்படி வந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை வந்து தப்பா பேசுவாங்க. ಈ ರೀತಿ ನೀವು ಗೃಹಸ್ಥ ಹುಡುಗಿಯರು, ನೀವೆಲ್ಲ ಈ ರೀತಿ ಒಂದ್ ಹುಡುಗನ್ನ ಹುಡ್ಕೊಂಡು ಕಾಡಿಗೆ ಬಂದ್ರೆ ಬೇರೆಯವರೆಲ್ಲ ನೋಡಿದವರೆಲ್ಲ ಏನ್ ಮಾತಾಡ್ಕೊಳ್ತಾರೆ? அது வீட்டுல எல்லாருடைய தடைகளையும் தாண்டி இவரை பார்க்கணுங்கிறதுக்காக வந்து இருக்கக்கூடிய அந்த கோபியர்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டா எப்படி இருக்கும்? ಈ ರೀತಿ ಕೃಷ್ಣನ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳುವ ಗೋಪಿಯರಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಅಡಚಣೆಗಳನ್ನ ಅವರು ಅದನ್ನೆಲ್ಲ ಮೀರಿ ಅವರು ಕಾಡಿಗೆ ಬರ್ತಾರೆ. ಬಂದಾಗ ಕೃಷ್ಣ ಈ ರೀತಿ ಮಾತಾಡಿದಾಗ ಗೋಪಿಯರಿಗೆ ಏನ್ ಅನ್ಸ್ಬೋದು? அவங்களுடைய ஹிருதயமே வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும். ಕೃಷ್ಣನ ಈ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಿ ಅವ್ರ ಹೃದಯನೇ ಒಡೆದೋಗಂಗ ಆಗುತ್ತೆ ಗೋಪಿಯರಿಗೆ. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்களாம் திரும்ப வீட்டுக்கு போக முடியாது, என்னாலும் பரவாயில்ல, நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ಕೃಷ್ಣ ಈ ರೀತಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಕೂಡ ಗೋಪಿಯರೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವೇನೇ ಆಗ್ಲಿ, ಯಾರೇ ಏನೇ ಮಾತಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಆದ್ರೆ ನಾವು ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗೋ ತರನೇ ಇಲ್ಲ, ನಾವಿಲ್ಲೇ ಇರ್ತೀವಿ ಅಂತ ಗೋಪಿಯರ್ ಹೇಳ್ತಾರೆ. சோ ஒரு நபர் இந்த மாதிரி வந்து நடந்துக்கும் போது அவங்க அந்த பெண்களுடைய நம்பிக்கையை முழுவதுமா வந்து உடைக்கிற மாதிரி ஒருத்தர் நடந்துக்கிறாரு. ஆனாலும் அவங்களுடைய அந்த பிரேமை அவருக்கு மேல கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ಈಗ ತಮ್ಮನ್ನ ಕೃಷ್ಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿ ಮಾತಾಡಿದ್ರು ಕೂಡ ಗೋಪಿಯರಿಗೆ ಏನು ಅನ್ಸೋದೇ ಇಲ್ಲ. ನೀವು ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಬಂದ್ರಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಕೂಡ ಕೃಷ್ಣನ ಮೇಲಿನ ಪ್ರೀತಿ ಅವ್ರಿಗೆ ಕಮ್ಮಿ ಆಗ್ಲೇ ಇಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ಪೂರ್ಣ ಕೃಷ್ಣ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಬಹಳ ಪ್ರೀತಿ. ಅದರಿಂದ ಅವ್ರು ಈ ರೀತಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಕೂಡ ಗೋಪಿಯರಿಗೆ ಅವ್ರ ಮೇಲಿರೋ ಪ್ರೀತಿ ಸ್ವಲ್ಪನೂ ಕಡಿಮೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. சோ அதனால இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தத்துவம் என்னன்னு சொன்னா, ஆத்ம நிவேதனம். ஒருத்தர் வந்து கிருஷ்ணருக்கு தன்னை முழுவதுமாக ಸಮರ್ಪಿಸಿರೋದು. ಅಂದ್ರೆ ಈ ಶ್ಲೋಕದ ಪೂರ್ಣ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, ಈ ತತ್ವ ಏನಂದ್ರೆ ಆತ್ಮ ನಿವೇದನಂ, ತಮ್ಮನ್ನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಬ್ಬರಿಗೆ ಒಪ್ಪಿಸೋದು. ஆத்ம நிவேதனம், தன்னை கம்ப்ளீட்டா வந்து ஒப்படைக்கிறது அப்படின்னு சொன்னா என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த நபர் வந்து அவருக்கு வந்து ஒரு அடிமை. ಆತ್ಮ ನಿವೇದನಂ ಅಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಅರ್ಪಣಿಸಿಕೊಳ್ಳುವುದು. ಆ ರೀತಿ ಅರ್ಪಣಿಸಿಕೊಂಡ್ರೆ ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಅಂದ್ರೆ ಅವರಿಗೆ ನಾವು ದಾಸನಾಗಿರ್ತೀವಿ, ಅಡಿಮೈ. கரெக்ட். சோ பிரபுபாதர் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுப்பாரு. சொல்லுங்க மாதாஜி. ಪ್ರಭುಪಾದ ಇದಕ್ಕೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತಾರೆ. அது வந்து ஒரு பர்சன், ஒரு நபர், அவர் வந்து செல்லமா வளர்க்கக்கூடிய நாய், டாக். ಇದಕ್ಕೆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದ ಏನ್ ಕೊಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಮತ್ತೆ ಅವರು ತುಂಬಾ ಮುದ್ದಾಗಿ ಸಾಕುವ ಒಂದು ನಾಯಿ. சோ அந்த நபர் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த நாய்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கிறதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்கு. ಆ ನಾಯಿನ ಬಾಸ್ ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆ ನಾಯಿ ಹತ್ರ ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ನಡ್ಕೊಳ್ಳೋ ಒಂದು ಎಲ್ಲಾ ಹಕ್ಕು ಅವ್ರ ಹತ್ರ ಅವ್ರಿಗಿದೆ. அவர் வந்து என்ன ஏதாவது குச்சி தூக்கி போடுவாரு, அந்த நாய் ஓடி போய் எடுத்துட்டு வந்து வாலாட்டிட்டு அவர்கிட்ட நிக்கும். ಆ ಬಾಸ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರು ಬೆಳೆಸುವ ನಾಯಿ ಜೊತೆ ಆಟ ಆಡ್ಕೊಂಡು ಅವ್ರು ಒಂದು ಕಡ್ಡಿನ ಬಿಸಾಕ್ತಾರೆ ದೂರ. ಆ ನಾಯಿ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ, ಆ ಯಜಮಾನನಿಗೆ ದಾಸನಾಗಿ ಆ ಕಡ್ಡಿಯನ್ನ ತಗೊಂಡ್ ಬಂದು ಬಾಸ್ ಹತ್ರ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಬಾಲ ಆಡ್ಸ್ಕೊಂಡು ಅಲ್ಲೇ ನಿಂತ್ಕೊಂಡಿರುತ್ತೆ. அவர் ஏதாவது சாப்பாடு போட்டா சாப்பிடுவாங்க. அதாவது அந்த நாய் வந்து அந்த நாய்க்குன்னு ஒரு பவுல் இருக்கும், அதுல போட்டிருப்பாங்க. அந்த எஜமானன் சாப்பிடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நாய் சாப்பிடணும். அப்படி அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அதுக்கு அடிப்பாங்க. ಆ ಬಾಸ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆ ನಾಯಿಗೆ ಅಂತ ಒಂದ್ ಬೌಲ್ ಇರುತ್ತೆ ಊಟ ಮಾಡಕ್ಕೆ. ಅದ್ರಲ್ಲಿ ಅವರು ಫುಡ್ ಇಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಫುಡ್ ಇಟ್ರೇನು ಕೂಡ ಆ ಬಾಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀನ್ ತಿನ್ನು ಇವಾಗ ಅಂತ ಹೇಳಿದ್ಮೇಲೆ ತಿನ್ಬೇಕು. ಅದು ಬಾಸ್ ಹೇಳಕ್ ಮುಂಚೆ ಅದು ನಾಯಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದು ಊಟನ ತಿನ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು, ಅದಕ್ಕೂ ಏಟ್ ಬೀಳುತ್ತೆ ನಾಯಿಗೆ. சோ இந்த நாய்க்கு வந்து வெளியில வந்து உணவு கிடைக்காதா? ஏன் வந்து அந்த ஒரு நபர்கிட்ட வந்து இவ்வளவு தூரம் வந்து பேச்சு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு அவன் சொன்னாதான் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடாமலே இருக்கணும், இப்படி எல்லாம் வந்து ஏன் அந்த நாய் கஷ்டப்படணும்? ನಾಯಿಗೆ ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಎಲ್ ಬೇಕಾದ್ರೂ ಅವ್ರಿಗೆ ಫುಡ್ ಸಿಗಲ್ವಾ?
ಯಾಕೆ ಆ ನಾಯಿ ಒಂದು ಬಾಸ್ಗೆ ಅಂಡರ್ ಅಲ್ಲಿ ಇದ್ಬಿಟ್ಟು ದಾಸನಾಗಿ ಎಷ್ಟು ಕಷ್ಟಗಳನ್ನ ಸಹಿಸ್ಕೊಂಡು ಯಾಕೆ ಆ ಬಾಸ್ ಜೊತೆನೆ ಇರ್ಬೇಕು? ஏன்னா அந்த நாயினுடைய சுபாவமே வந்து தனக்கு ஒரு எஜமானன் இல்லாம அந்த நாயினால இருக்க முடியாது. ಅಂದ್ರೆ ನಾಯಿನ ಸ್ವಭಾವ ಏನಂದ್ರೆ ಒಂದು ಯಜಮಾನ ಇಲ್ಲದೆ ಆ ನಾಯಿಯಿಂದ ಇರಕ್ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. அது அந்த எஜமானன் எப்படி வேணாலும் நடந்தாலும் அந்த நாய்க்கு அவர் தான் எஜமானன், அவரை விட்டு போகவே போகாது. ಆ ನಾಯಿ ಆ ಬಾಸೇ ಅವ್ರಿಗೆ ಯಜಮಾನ. ಆ ಯಜಮಾನ ಎಷ್ಟೇ ಕಷ್ಟ ಕೊಟ್ರು ಸರಿ, ಸಂತೋಷದಿಂದ ಇಟ್ಕೊಂಡ್ರು ಸರಿ, ಆ ನಾಯಿಗೆ ಆ ಬಾಸೇ ಸರ್ವಸ್ವ. ಅದು ಆ ಬಾಸನ್ನ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲೂ ಹೋಗೋದಿಲ್ಲ. அந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணர்கிட்ட அந்த அளவுக்கு விசுவாசமானவரா வந்து ஒரு பக்தர் வந்து இருக்கணும். கிருஷ்ணர் எனக்கு என்ன பண்ணாலும் அவர்தான் எனக்கு பகவான் ஒரு பக்தர் இருக்கணும். ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದ ಈ ಉದಾಹರಣೆ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ರೀತಿ ಒಂದು ಭಕ್ತನು ಕೃಷ್ಣನ ಹತ್ರ ಇರ್ಬೇಕು. ಕೃಷ್ಣ ಏನೇ ಮಾಡಿದ್ರುನು ನಾವು ಕೃಷ್ಣನ್ ಮೇಲಿನ ಪ್ರೀತಿ ಕಡಿಮೆ ಆಗ್ಬಾರ್ದು. ಅವ್ರಿಗೆ ದಾಸನಾಗಿ ಸರ್ವೆಂಟ್ ಆಗಿ ಯಾವಾಗ್ಲೂನು ಭಕ್ತಿ ಸೇವೆಯಲ್ಲೇ ಇರ್ಬೇಕು. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கோவிலுக்கு வருவோம், கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவோம். அது ஜெபம் பண்ண உடனே நம்ம வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரும். உடனே எல்லாம் சொல்லுவாங்க, பாத்தியா இந்த இஸ்கானுக்கு போனதுல இருந்து தான், இந்த நாமத்தை ஜெபம் பண்றதுல இருந்து தான் உனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்படியா, அப்பனா இனிமே அந்த கோயிலுக்கு போக வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபமாலை எடுத்து ஓரமா வச்சிருவோம். ನಾವು ಯಾವ ರೀತಿಯ ಕ್ಯಾಟಗಿರಿ ಅಂದ್ರೆ, ನಾವು ಚಾಂಟಿಂಗ್ ಮಾಡಕ್ ಶುರು ಮಾಡ್ತೀವಿ. ನಾವು ಚಾಂಟಿಂಗ್ ಮಾಡಕ್ ಶುರು ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಮನೆಯಲ್ಲಿ ಏನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ದವ್ರೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ, ನೋಡ್ದಾ ಅದಕ್ಕೆ ನಾನು ಇಸ್ಕಾನ್ಗೆ ಸೇರ್ಕೊಂಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ದು, ಇಲ್ಲಿ ಹೋದ್ರೇನೆ ನಮ್ಗೆ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ, ನೀವ್ ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ಶುರು ಮಾಡಿದ್ರ ಇಸ್ಕಾನ್ಗೆ ಹೋಗೋದು, ಚಾಂಟಿಂಗ್ ಮಾಡೋದು ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರು ಹೇಳಿದ ಮಾತೇ ವೇದ ನಮ್ಗೆ. ತಕ್ಷಣ ಚಾಂಟಿಂಗ್ ಬ್ಯಾಗ್ ಎಲ್ಲ ಇಟ್ಬಿಟ್ಟು ಚಾಂಟಿಂಗ್ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟೋಗ್ಬಿಡ್ತೀವಿ ನಾವು. என்னமோ அவர் வீட்டுல வந்து சண்டையே வராத மாதிரி. ಏನೋ ಅವ್ರ ಮನೇಲಿ ಈ ಚಾಂಟಿಂಗ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನೋ ಜಗಳನೇ ಇಲ್ದ ಹಾಗೆ ನಡ್ಕೊಳ್ತೀವಿ ನಾವು. எப்படினாலும் வீட்டுல மகாபாரதம் நடக்கத்தான் போகுது, நடந்துகிட்டு தான் இருக்குது. ಹೇಗಿದ್ರುನು ಮನೆಯಲ್ಲಿ ಮಹಾಭಾರತ ನಡೆಯುತ್ತಾನೆ ಇರುತ್ತೆ, ನಡೆದೇ ನಡೆಯುತ್ತೆ. சோ அதனால ஒரு பக்தர் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன வெளிப்புறமான பிரச்சனைகள் பார்த்து என்ன ஆயிடக்கூடாது, ஒருத்தர் வந்து பயந்துடக்கூடாது. ಅಂದ್ರೆ ಭಕ್ತರೆಲ್ಲ ಈ ರೀತಿ ಹೊರ ನೋಟದಲ್ಲಿ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಭಕ್ತರೆಲ್ಲ ಭಯ ಬೀಳ್ಬಾರ್ದು. அவர் நமக்கு வந்து உதவி பண்ணலாம், பண்ணாம போகலாம். ಕೃಷ್ಣ ಬಂದು ನಮ್ಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ಬೋದು, ಮಾಡದೇ ಇರಬಹುದು. ஆனா அவர் எப்படியுமே பகவான்ங்கிறவர் பகவான் தான். ಭಗವಂತ ಯಾವಾಗ್ಲೂ ಭಗವಂತನೇ. இப்போ சூரியன் இருக்கு, அந்த சூரியனை நான் வந்து பாராட்டுறதுனாலயோ இல்லைன்னா திட்டுறதுனாலயோ சூரியனுக்கு ஏதாவது வந்து ஒரு பாதிப்பு வரப்போகுதா? ಈಗ ಉದಾಹರಣೆಗೆ ಸೂರ್ಯ ಇದ್ದಾರೆ, ಸೂರ್ಯನ ನಾವು ಬೈಯೋದ್ರಿಂದ ಅಥವಾ ಅವ್ರನ್ನ ಹೊಗಳೋದ್ರಿಂದ ಅದರಿಂದ ಏನಾದ್ರೂ ಸೂರ್ಯನ್ಗೆ ಎಫೆಕ್ಟ್ ಆಗುತ್ತಾ? சூரியனுக்கு எதுவும் பாதிக்க போறதே கிடையாது. ಸೂರ್ಯನ್ಗೆ ಯಾವ ಎಫೆಕ್ಟು ಇರೋದೇ ಇಲ್ಲ. அதே மாதிரிதான் பகவானுக்கும் நாம இங்க அவருக்கு வந்து பக்தி பண்றோம், பாராட்டுறோம்ன்றதுனால அவருக்கு எதுவும் வந்துட்டு லாபம் அடைய போறதும் இல்ல, நம்ம அவரை திட்டுறதுனால அவருக்கு வந்து ஒரு நஷ்டமும் கிடையாது. ಇದೇ ರೀತಿನೇ ಭಗವಂತನನ್ನ ನಾವು ಹೊಗಳಿದ್ರು ಸಹ ಅವ್ರನ್ನ ತೆಗಳಿದ್ರು ಸಹ ಭಗವಂತನಿಗೆ ಯಾವ ಲಾಭನೂ ಇಲ್ಲ, ನಷ್ಟನೂ ಇಲ್ಲ. சோ அதனால நம்ம வந்து பகவானை வந்து திட்டுறதுனாலயோ இல்ல அவருக்கு பக்தி பண்ணாம போறதுனாலயோ நஷ்டம் பகவானுக்கு இல்ல, நமக்கு தான். ಇದರಿಂದ ನಾವು ಭಕ್ತಿ ಮಾಡೋದ್ರಿಂದ ಅಥವಾ ಭಕ್ತಿಯನ್ನ ನಾವು ಬಿಟ್ಟು ಹೋಗೋದ್ರಿಂದ ಭಗವಂತನಿಗೆ ಏನು ನಷ್ಟ ಇಲ್ಲ, ನಮಗೇನೆ ನಷ್ಟ ಅನ್ನೋದು ನಮಗ್ ಮಾತ್ರನೇ. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு குறிப்பா இந்த ஸ்லோகத்தை சொல்றதோடைய நோக்கம் என்னன்னா, இந்த பௌதிக உலகத்துடைய தன்மையே வந்து என்னன்னா அதுல வந்து துன்பம் இருக்கதான் செய்யும். ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಈ ಶಿಷ್ಟಾಷ್ಟಕ ನಮ್ಗೆ ಯಾಕೆ ಹೇಳ್ತಾರೆ, ಅದೇನಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಈ ಭೌತಿಕ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ದುಃಖ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படி வந்து துக்கமே இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகத்துல அதுதான் இந்த உலகத்துடைய இயற்கை இருக்கிற பட்சத்துல இது அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது நம்மளுடைய தவறே தவிர அது பகவானுடைய தவறு கிடையாது.
ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳ ಉದ್ದೇಶ ಏನಂದ್ರೆ ಈ ಮೆಟೀರಿಯಲ್ ವರ್ಲ್ಡ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದುಃಖ ತುಂಬಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ನಮ್ಗೆ ತಿಳ್ಸೋಕ್ಕೋಸ್ಕರನೇ ಈ ಶಿಷ್ಟಾಷ್ಟಕಂ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇದರಿಂದ ಪ್ರಭು ಸಾರಿ இந்த உலகம் துன்பமயமான இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்தது நம்மளுடைய தவறு. ಈ ದುಃಖ ಭರಿತವಾದ ಈ ಪ್ರಪಂಚವನ್ನ ನಾವೇ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದೀವಿ. ಇದರಲ್ಲಿ ಕೃಷ್ಣನ ಪಾಲು ಏನೂ ಇಲ್ಲ. நாம தப்பான ஒரு செயலை செஞ்சு நாம ஒரு தவறான இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்க ஏற்படக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம கடவுள் மேல பழி போட்டு என்ன ஆக போகுது? ಅಂದ್ರೆ ನಾವು ತಪ್ಪಾದ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ತಪ್ಪಾದ ಪ್ಲೇಸ್ಗೆ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದರ ಹೊಣೆಯನ್ನ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಹಾಕೋದ್ರಿಂದ ಏನು ಪ್ರಯೋಜನ? அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு இங்க சொல்றாரு, பகவான் என்கிட்ட என்ன வேணா பண்ணலாம், ஆனா அவர் பகவான்கிறவர் பகவான் தான். ಅಂದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾರೆ, ಭಗವಂತ ನನ್ನ ಹತ್ರ ಯಾವ ರೀತಿ ಬೇಕಾದ್ರೂ ನಡ್ಕೊಳ್ಳಿ, ಆದ್ರೆ ಅವ್ರು ಯಾವಾಗ್ಲೂ ಭಗವಂತಾನೇ. பக்தர் ராமதாஸ், பத்ராச்சலம் பக்தர் ராமதாஸ் அவருடைய சரித்திரத்துல பார்த்தோம்னா, ಭಕ್ತ ರಾಮದಾಸ್ ಅವರ ಚರಿತ್ರೆಯನ್ನು ನೋಡಿದ್ರೆ அவர் அவர் ஒரு சின்ன கிராமத்துக்கு அதிகாரியா இருப்பாரு. ಅವರು ಒಂದು ಸಣ್ಣ ಒಂದು ಗ್ರಾಮಕ್ಕೆ ಅಧಿಕಾರಿಯಾಗಿದ್ದಾರೆ. அவருக்கு மேல ஒரு இஸ்லாமிய அரசர் இருக்கிறார். ಅವರಿಗಿಂತ ಮೇಲೆ ಒಂದು ಇಸ್ಲಾಂ ಮತದ ಒಂದು ಅರಸ್ಯ ಯಾರು ಪ್ರಭು? ಕಿಂಗ್ ರಾಜ ಅವ್ರ ಮೇಲೆ ಒಂದು ಕಿಂಗ್ ಇದ್ದಾರೆ, ಮುಸ್ಲಿಂ ಕಿಂಗ್. எஸ், இவர் அந்த கிராமத்துல இருக்கிறவங்ககிட்ட வரி கலெக்ஷன் பண்ணி என்ன பண்ணணும், அதை அந்த ராஜா கிட்ட கொடுக்கணும். ಈ ಭಕ್ತ ರಾಮದಾಸ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಶುಂಕ ವಸೂಲಿ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಆ ಮುಸ್ಲಿಂ ರಾಜ ಹತ್ರ ಕೊಡ್ಬೇಕು. ஆனா அவர் அந்த மாதிரி பண்ணாம என்ன பண்ணிட்டாரு, அந்த பணத்தை வச்சுட்டு ராமருக்கு கோயில் கட்டிட்டாரு. ಈ ರಾಮದಾಸ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಶುಂಕ ವಸೂಲಿ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಊರಿನ ಎಲ್ಲಾ ಹಣವನ್ನ ರಾಮ ಸೇವೆಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ಬಿಟ್ರು. சோ இது தெரிஞ்ச உடனே அந்த ராஜா அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டார். ಈ ವಿಷಯ ತಿಳಿದ ತಕ್ಷಣ ಈ ಮುಸ್ಲಿಂ ರಾಜ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಈ ಭಕ್ತ ರಾಮದಾಸನ್ನ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ರು. அது மட்டும் இல்லாம டெய்லி அவரை அடிப்பாங்க, டார்ச்சರ್ பண்ணுவாங்க. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವ್ರನ್ನ ದಿನಾನು ಅವ್ರಿಗೆ ಟಾರ್ಚರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಅವ್ರನ್ನ ಹೊಡಿಯೋದು, ಬಡಿಯೋದು, ಊಟ ಕೊಡದೆ ಇರೋದು, ಈ ರೀತಿ ತುಂಬಾ ಕಷ್ಟಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು ರಾಮದಾಸ್ಗೆ. அப்போ அவர் தினமும் பகவான் ராமருக்கு மேல பாட்டு எழுதுவாரு, ஓ ராமா இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேனே என்னை காப்பாத்த மாட்டேயா அப்படின்னு சொல்லி. ಈ ಭಕ್ತ ರಾಮದಾಸ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಈ ಟಾರ್ಚರ್ನೆಲ್ಲ ಸಹಿಸ್ಕೊಳಕ್ ಆಗದೆ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಭಗವಂತನ ರಾಮನ ಮೇಲೆ, ರಾಮಚಂದ್ರನ ಮೇಲೆ ಒಂದು ಕವಿತೆಯನ್ನ ಅವ್ರು ಬರೀತಾರೆ. ರಾಮ, ನಾನು ಇಷ್ಟು ಕಷ್ಟ ಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀವು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಕ್ ಬರ್ಬಾರ್ದೇ ಅಂತ. சோ ஒரு பக்தர் பகவானுக்காக கோவில் கட்டினாரு, அதுக்காக அவர் சிறையில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா அப்ப கூட அவருக்கு நான் இந்த பகவானுக்காக நான் கோவில் கட்டினேன், அவர் என்னை ஜெயில போட்டாரு, இனிமே நான் அவரை கும்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ನೋಡಿ, ಒಂದು ಉನ್ನತವಾದ ಭಕ್ತರ ಮನಸ್ಥಿತಿ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ, ಅವರು ಭಗವಂತನಿಗೆ ಅವರು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಿದ್ರು, ಧಾಮ ಕಟ್ತಾ ಇದ್ರು. ಆದ್ರೂನು ಅವರು ಸೆರೆಮನೆಗೆ ಹೋದ್ರು ರಾಜನಿಂದ. ಆದ್ರೂನು ಅವರು ಭಗವಂತನ ಮೇಲೆ ಏನೇನೂ ಬೈದಿಲ್ಲ. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿಲ್ಲ ಅಂತ ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾರೆ ಹೊರತು ನನ್ನ ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ರಾಮ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ರಾಮನನ್ನ ಯಾವತ್ತೂ ಅವರು ಬೈದಿಲ್ಲ. சில நேரம் பக்தர்கள் வெளிப்படையா பகவான் மேல கோவிச்சுக்கிற மாதிரி திட்டுற மாதிரி தெரியும். ஆனா அவங்களுக்கு உண்மையிலேயே அது பகவானுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரீத்தி, அன்பு அது வெளிக்காட்டுது. ಕೆಲವೊಮ್ಮೆ ಕೆಲವು ಭಕ್ತರು ಎಲ್ಲರೂ ನೋಡಂಗೆ ಭಗವಂತನ ಹತ್ರ ತುಂಬಾ ಹಕ್ಕಿಂದ ಬೈಯೋ ತರ, ಅವ್ರ ಹತ್ರ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋ ತರ ನಡ್ಕೊಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಇದು ಯಾವ ಲಕ್ಷಣ ಅಂದ್ರೆ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿರೋ ಪ್ರೀತಿಯಿಂದಾನೆ. சோ நிறைய பல முறை இந்த கோபியர்கள் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணரை எப்பயுமே கிண்டல் பண்ணுவாங்க, நக்கலடிப்பாங்க. ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಗೋಪಿಯರು ಯಾವಾಗ್ಲೂನು ಕೃಷ್ಣನ ಟೀಸ್ ಮಾಡ್ತಾ, ಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಾ, ನಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. சோ ஒரு முறை கிருஷ்ணர் கோவர்தனத்து பக்கத்துல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ಒಂದ್ಸಲ ಗೋವರ್ಧನ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಶ್ರೀಕೃಷ್ಣ ದನ ಕರುಗಳನ್ನ ಮೇಯಿಸ್ತಾ ಇದ್ರು. அப்போ ராதாராணிக்கு கிருஷ்ணரை பார்க்கணும். அதனால லலிதா
கிருஷ்ணரை வந்து கூட்டிட்டு அந்த பக்கமா வந்து போறாங்க. ಅವಾಗ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿಗೆ ಕೃಷ್ಣನನ್ನ ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಆಸೆ. ಅವಾಗ ಲಲಿತಾ ಸಖಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿನ ಕರ್ಕೊಂಡು ಕೃಷ್ಣ ಇರೋ ಕಡೆ ನಡೀತಾ ಇದ್ದಾರೆ. சோ அவங்க வர்றத பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்து போய் அவங்க கூட வந்து இவர் வேணும்னே வந்து பேசுவார். ಲಲಿತಾ ಮತ್ತೆ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ನಡ್ಕೊಂಡ್ ಬರೋದ್ನ ಕೃಷ್ಣ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಕೃಷ್ಣನೇ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾರೆ. சோ கிருஷ்ணர் வந்து சொல்லுவாரு, என்ன இந்த பக்கம் வந்து நீங்களாம் வர்றீங்க, யாரோ இந்த பக்கம் கொஞ்சம் திருடர்கள் வந்து ஜாஸ்தியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்க பெண் திருடர்கள் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் அவங்கள கிண்டல் பண்ணுவாரு. ಕೃಷ್ಣ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಲಲಿತಾ ಮತ್ತೆ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಬರೋದ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಕೆಲವರು ನಾನ್ ಹೇಳೋದ್ನ ಕೇಳಿದೀನಿ, ತುಂಬಾ ಕಳ್ಳರು ಈ ಕಡೆ ನಡೆದಾಡ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ಅಂತ ಕೇಳಿದೀನಿ, ಆದ್ರೆ ಕಳ್ಳರೆಲ್ಲ ಹೆಣ್ಣು ರೂಪದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನಾನ್ ಅನ್ಕೊಂಡಿರ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಅವ್ರನ್ನ ಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಾರೆ ಕೃಷ್ಣ. அதை கேட்டுட்டு லலிதா வந்து சொல்லுவாங்க, இல்ல இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அன்னப்பறவைகள்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நாங்க வந்தோம், பார்த்தா இங்க எல்லாம் ಕಾಕಾವಾ இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ಈ ಕೃಷ್ಣ ಟೀಸ್ ಮಾಡೋದನ್ನ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಲಲಿತಾ ದೇವಿ ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಕಡೆ ಹಂಸ ಪಕ್ಷಿಗಳೆಲ್ಲ ಇರುತ್ತೆ ಅಂತ ನಾನು ಕೇಳಿದ್ದೀನಿ, ಆದ್ರೆ ಹಂಸ ಪಕ್ಷಿಗಳ ಇಲ್ಲಿ ಇರೋದಲ್ಲ, ಅವರಲ್ಲ, ಬರೀ ಕಾಗೆಗಳೇ ಇಲ್ಲಿ ತುಂಬಿದೆ ಅಲ್ಲ ಅಂತ ಅಂತಾರೆ, ಅವರು ಟೀಸ್ ಮಾಡ್ತಾರೆ. சோ இது வந்து அந்த தூய பக்தர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அன்பு பரிமாற்றம். வெளிப்படையா பாக்குறதுக்கு அவங்க வந்து அவங்கள கிண்டல் பண்ற மாதிரி, இல்ல சில நேரம் திட்டுற மாதிரி கூட இருக்கும். ಈ ಪ್ರಸಂಗದಿಂದ ನಮ್ಗೆ ಹೊರ ನೋಟದಿಂದ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ನಿಜವಾಗ್ಲೂ ಬೈತಾರ, ಕೋಪದಿಂದ ಇದ್ದಾರ, ಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಾರ ಅಂತ ಅನ್ಕೋಬಹುದು ನಾವು, ಆದ್ರೆ ಇದು ಪ್ರೀತಿ ಹೆಚ್ಚಾಗಿರೋದ್ರಿಂದ ಬರೋ ಒಂದು ಮಾತುಗಳಷ್ಟೇ. சில நேரம் கோபியர்கள் கோபத்துல சொல்லுவாங்க, உன்னை வந்து நம்பி ஒரு ராஜா வந்து என்ன பண்ணான், உனக்கு தானம் கொடுக்குறேன்னு சொன்னான், ஆனா நீ என்ன பண்ண, அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நீ வந்து சுருட்டி எடுத்துட்டு அவனை வந்து பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சு, உன்னை வந்து நாங்க நம்பினோம் பாத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திட்டுவாங்க. ಕೆಲವೊಮ್ಮೆ ಶ್ರೀಕೃಷ್ಣನನ್ನ ಗೋಪಿಯರೆಲ್ಲ ಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಾರೆ ಅವ್ರ ಲೀಲೆಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡು, ಅಯ್ಯೋ ನಿನ್ನ ನಂಬಿಟ್ಟು ಒಂದ್ ರಾಜ ಸರೆಂಡರ್ ಆದ್ರಪ್ಪ, ನೀನೇನ್ ಮಾಡ್ದೆ, ಅವ್ರ ಹತ್ರ ಎಲ್ಲವನ್ನ ತಗೊಂಡು, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ತಗೊಂಡಿದ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವ್ರನ್ನ ಪಾತಾಳ ಲೋಕಕ್ಕೆ ಕಳ್ಸ್ಬಿಟ್ಟಲ್ಲ, ನಿನ್ನಂತವರನ್ನ ನಾವು ನಂಬ್ಕೊಂಡಿದೀವಲ್ಲ ಇದುವರೆಗೂ ಅಂತ ಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಾರೆ. ಹಾಸ್ಯ ಇಲ್ಲ, ತಿಟ್ಟುವಾಂಗ, ಒನ್ನ ನಂಬುನಂ பாத்தீங்கன்னா ತಪ್ಪುನು. ಇಂತ ಒಂದು ಕೃಷ್ಣ ನಿಮ್ಮನ್ನ ಹೋಗಿ ನಾವು ನಂಬ್ಕೊಂಡ್ ನಿಮ್ಮಿಂದ ತಿರ್ಗಾಡ್ತಾ ಇದೀವಲ್ಲ ಅಂತ ಬೈತಾರೆ ಗೋಪಿಯರು. சோ இது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த பூர்ண சரணாகதி ஆத்ம நிவேதனம் செய்த அந்த பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இடையில இந்த மாதிரியான ஒரு அன்பு பரிமாற்றம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பகவான் அதை ரொம்ப விரும்புவார். ಈ ರೀತಿ ಪೂರ್ಣ ಶರಣಾಗತಿ, ಆತ್ಮ ನಿವೇದನ, ಆ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯ ಒಂದು ವಿವಾದಗಳು ಹೊರಬರುತ್ತೆ. ಇದನ್ನ ಶ್ರೀಕೃಷ್ಣ ತುಂಬಾ ಆಸ್ವಾದನೆ ಮಾಡ್ತಾರೆ. சோ இப்போ இந்த ஸ்லோகத்துல சைத்தன்ய மகாபிரபு நமக்கு அந்த ஆத்ம நிவேதனம் இல்லைன்னா அந்த முழு சரணாகதி அப்படிங்கறத வந்து நமக்கு எடுத்து ಕಾಮಿಸಿರ್ತಾರೆ. ಈ 8ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಆತ್ಮ ನಿವೇದನ ಏನು, ಶರಣಾಗತಿ ಅಂದ್ರೆ ಏನು ಅನ್ನೋದನ್ನ ವಿವರಣೆಯಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஓகே, சோ அதனால நம்ம வந்து இந்த பூர்ண சரணாகதி அப்படின்னு சொன்னா என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ಅಂದ್ರೆ ನಮ್ಗೆ ಪೂರ್ಣ ಶರಣಾಗತಿ ಮತ್ತೆ ಆತ್ಮ ನಿವೇದನ ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಅಂತ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. ಅದ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು இந்த ஸ்லோகத்துல எப்படி வெளிப்படுத்தி இருக்காருங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ಅದು ಆತ್ಮ ನಿವೇದನ ಮತ್ತೆ ಪೂರ್ಣ ಶರಣಾಗತಿ ಅದನ್ನ ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ಅವರು ವಿವರಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಬೇಕು. சோ முதல்ல சரணாகதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ಮೊದಲಲ್ಲಿ ನಾವು ಶರಣಾಗತಿ ಅಂದ್ರೆ ಏನು ಅದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ. சரணாகதி அப்படின்னு சொன்னா ஒரு அதாவது என்ன சொல்லலாம், அந்த யாருக்கிட்ட நம்ம வந்து சரணடைகிறோம்னு நினைக்கிறோமோ அந்த நபரை தவிர
இன்னொரு அடைக்கலம் இல்ல அப்படின்னு வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேரு சரணாகதி. ಶರಣಾಗತಿ ಅಂದ್ರೆ ನಾವು ಯಾರಿಗಾದ್ರೂ ಒಬ್ರಿಗೆ ಶರಣಾಗ್ಬಿಟ್ರೆ ಅವ್ರಿಗಿಂತ ಬೇರೆ ಒಬ್ರು ಶರಣಾಗುವ ಒಂದು ಪರ್ಸನ್ ಇಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. ಯಾರ ಹತ್ರ ಶರಣಾಗಿದ್ವೋ ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾರೂ ಇಲ್ಲ ನನ್ನ ಶರಣಾಗತಿ ಅಂತ ಅರ್ಥ. சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை ஒரு நபருக்கு மேல முதல்ல வந்து ஏற்படணும். ಅಂದ್ರೆ ಒಂದು ಪರ್ಸನ್ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಆ ರೀತಿ ಬಲವಾದ ನಂಬಿಕೆ ನಮ್ಗೆ ಏರ್ಪಡ್ಬೇಕು. அந்த நம்பிக்கை ஏற்படும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மள வந்து முழுமையா அவங்க கிட்ட வந்து ஒப்படைக்க முடியும். ಈ ನಂಬಿಕೆ ಬಲವಾಗಿ ನಮ್ಗೆ ಉಂಟಾಗುವಾಗ್ಲೇ ನಾವು ನಮ್ಮನ್ನ ಅವ್ರ ಹತ್ರ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತೀವಿ. அது மாதிரி நம்ம ஒருத்தர் மேல முழு நம்பிக்கை வைக்கிறதும் ஒருத்தர்கிட்டயே முழுமையா வந்து சரணாகதியை அடைந்திருக்கிறதும் அது வந்து ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு சாதகனுடைய ஒரு நல்ல குணம். அவர் வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும் சரணடைந்திருக்கிறது அப்படிங்கிறது. ಒಂದು ಸಾಧಕನ ಒಳ್ಳೆ ಗುಣ ಏನಂದ್ರೆ ಒಬ್ರ ಮೇಲೇನೆ ನಂಬಿಕೆ ಮತ್ತೆ ಒಬ್ಬರ ಮೇಲೇನೆ ಪೂರ್ಣ ಶರಣಾಗತಿ ಇಡೋದೇ ಆ ಸಾಧಕನಿಗಿರುವ ಒಳ್ಳೆ ಗುಣದ ಲಕ್ಷಣವಾಗಿದೆ. சோ அந்த மாதிரியான ஒரு நல்ல குணத்தினால அந்த சாதகனுக்கு தேவையான எல்லா விதமான ஞானமும் வெளிப்படுத்தப்படும். ಅಂದ್ರೆ ಈ ತರ ಒಳ್ಳೆ ಒಂದು ಗುಣ ಆ ಸಾಧಕನಿಗೆ ಇದ್ಬಿಟ್ರೆ ಎಲ್ಲಾ ಜ್ಞಾನವೂ ಅವ್ರಿಗೆ ರಿವೀಲ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ஏன்னா அவர் அந்த அதாவது சரணாகதி யார்கிட்ட அடைகிறாரோ அந்த நபர் சரியான நபரா இருக்கணும். அந்த நபருக்கு மேல இவங்க வைக்கக்கூடிய அந்த பூரண நம்பிக்கையினால அவருக்கு எல்லா விதமான ஞானமும் கிடைக்குது. ಅಂದ್ರೆ ಎರಡು ಸೈಡಲ್ಲೂ ನಾವು ನೋಡ್ಬೇಕು. ನಾವು ಯಾರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರ್ತೀವೋ ಅವರು ತುಂಬಾ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರ್ಬೇಕು, ಮತ್ತೆ ಇವರಿಗೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಬಲವಾದ ನಂಬಿಕೆ ಪೂರ್ಣ ಶರಣಾಗತಿ ಇರ್ಬೇಕು. ಈ ರೀತಿಯ ನೆಲೆಯಲ್ಲಿ ಸಾಧಕನಿಗೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಜ್ಞಾನವು ರಿವೀಲ್ ಆಗುತ್ತೆ. சோ தப்பான ஆள் மேல நம்ம வந்து நம்பிக்கை வச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அதனால நமக்கு ஃபுல்லா தப்பான ஞானம் தான் நமக்குள்ள வரும். ತಪ್ಪಾದ ಪರ್ಸನ್ ಮೇಲೆ ಅವರು ಯಾರು ಫಾಲೋ ಮಾಡ್ದ ಅವರ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆ ಇಟ್ಬಿಟ್ರೆ ತಪ್ಪಾದ ಜ್ಞಾನವೇ ನಮಗೂ ಕೂಡ ಲಭಿಸುತ್ತೆ. சோ வெளிப்படையா பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரியலாம், ஆனா உள்ளுக்குள்ள வந்து சில தீய குணங்கள் கெட்ட குணங்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம சரண அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், நமக்குள்ளேயும் அந்த மாதிரி எண்ணம் தான் இருக்கும். ನಾವು ಶರಣಾಗುವ ಒಂದು ಪರ್ಸನ್ ಅವರ ಗುಣ ಹೊರನೋಟದಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೆ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಅವರು ಒಳ್ಳೊಳಗಡೆ ತುಂಬಾ ಕೆಟ್ಟ ಚಟುವಟಿಕೆಗಳು ಇರುತ್ತೆ. ಅಂತಹ ಪರ್ಸನ್ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆ ಶರಣಾಗತಿ ಹೊಂದಿದ್ರೆ ಅದೇ ರೀತಿಯ ಗುಣಗಳು ನಮ್ಗೆ ಕೂಡ ಲಭಿಸುತ್ತೆ. சோ இப்ப சரியான நபர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட அதாவது பகவான் அவர்கிட்ட நமக்கு காமிக்கக்கூடிய அந்த சரணாகதி வந்து 6 அங்கங்களை கொண்டிருக்கு. 6 பார்ட் 6 ಅಂಗங்களை கொண்டிருக்கு. ಅಂದ್ರೆ ನಾವು ನಿಜವಾಗಿ ಒಳ್ಳೆ ಒಂದು ಪರ್ಸನ್, ಸರಿಯಾದ ಒಂದು ಪರ್ಸನ್ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅದು ಭಗವಂತ. ಆ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಇರುವುದು ಅದು 6 ಪಾರ್ಟ್ ಆಗಿದೆ, 6 ಅಂಗಗಳಾಗಿವೆ. நம்ம முழு சரணாகதி அடைவதற்கு தகுந்த நபர்கள் ஃபர்ஸ்ட் பகவான், குரு, அதுக்கப்புறம் வைஷ்ணவர்கள். ಪೂರ್ಣ ಶರಣಾಗತಿ ಹೊಂದಬೇಕಾದ ವ್ಯಕ್ತಿಗಳು ಯಾರಂದ್ರೆ ಮೊದಲನೇದು ಭಗವಂತ, ಮತ್ತೆ ಗುರುಗಳು, ಆಮೇಲೆ ವೈಷ್ಣವರು. இதுல பகவானை நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, யாரு பகவான்றத செக் பண்ணணும், அது நம்ம செக் பண்ணியாச்சு. கிருஷ்ணர் தான் பகவான். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಭಗವಂತನನ್ನ ನಾವು ಟೆಸ್ಟ್ ಮಾಡೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಭಗವಂತ ಶ್ರೀಕೃಷ್ಣನೇ ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು. பட் ஆனா வந்து ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல குருவை சரணடைகிறதுக்கு முன்னாடி, இல்ல ஒரு வைஷ்ணவரை வந்து சரணடைகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வந்து அவருடைய குணநலன்களை நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ಆದ್ರೆ ನಾವು ಒಂದು ಗುರುವನ್ನ ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಅಂದ್ರೆ ಆಯ್ಕೆ ಮಾಡುವ ಮುಂಚೆ ಗುರುಗಳ ಗುಣಗಳು ಹೇಗಿದೆ ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳೋದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. சோ சைத்தன்ய மகாபிரபு ஆல்ரெடி இதெல்லாம் செக் பண்ணிட்டாரு, அதனால இப்போ அவர் இங்க வந்து பூர்ண சரணாகதியை வந்து வெளிப்படுத்துறாரு. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ತಮ್ಮ ಪೂರ್ಣ ಶರಣಾಗತಿಯನ್ನ ಯಾಕೆ ನಮ್ಗೆ ಹೊರ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅವರು ಚೆಕ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು. ಸೊ ಅವರು ಪೂರ್ಣ ಶರಣಾಗತಿಯನ್ನು ಇಲ್ಲಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ.
ஓகே, இப்போ அந்த சரணாகதியுடைய 6 அங்கங்கள் என்னங்கறத நம்ம பார்க்கலாம். ಈಗ ಶರಣಾಗತಿಯ 6 ಅಂಗಗಳು ಯಾವ್ದ್ಯಾವ್ದು ಅಂತ ನಾವು ನೋಡೋಣ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனுகூல்யஸ்ய சங்கல்ப. ಮೊದಲನೇದು ಅನುಕೂಲಸ್ಯ ಸಂಕಲ್ಪ. அப்படின்னு சொன்னா அனுகூலமான விஷயம். எதுக்கு அனுகூலமான விஷயம்? பகவானுக்கு அனுகூலமான விஷயம், பக்திக்கு அனுகூலமான விஷயம். அத ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்? தயங்காம ஏத்துக்கணும். ಅನುಕೂಲಸ್ಯ ಸಂಕಲ್ಪ ಅಂದ್ರೆ ಅನುಕೂಲ ಅಂದ್ರೆ ಭಕ್ತಿಗೆ ಅನುಕೂಲವಾದ ವಿಷಯಗಳು, ಭಗವಂತನಿಗೆ ಮತ್ತೆ ಭಕ್ತಿಗೆ ಅನುಕೂಲವಾದ ವಿಷಯಗಳನ್ನ ಒಬ್ರು ಯಾವುದೇ ಒಂದು ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಇಲ್ಲದೆ ಅವ್ರು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. கடைசி என்ன சொன்னோம்? அந்த எதுவும் தயங்காம அவங்க ஏத்துக்கணும் பிரபு. அந்த அனுகூலமான விஷயங்களை அனுகூலமான விஷயங்கள் வந்து ஏத்துக்கணும். சோ அனுகூலமான விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்ப பக்தி பண்றதுக்கு நமக்கு சில நேரங்கள்ல சாதகமான சூழ்நிலை வந்து இல்லை அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த சாதகமற்ற சூழ்நிலைய தியாகம் பண்றதுக்கு, அதை விட்டு வெளியில வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு தைரியம் வேணும். ಅನುಕೂಲ ಅಂದ್ರೆ ಅನುಕೂಲವಾದ ಭಕ್ತಿ ಮಾಡಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಅನುಕೂಲವಾದ ಸಂದರ್ಭ ಏರ್ಪಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೇನು, ಆದ್ರೆ ನನ್ಗೆ ಭಕ್ತಿ ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ ಅಂದ್ರೆ ಭಕ್ತಿ ನಾನ್ ಮಾಡ್ಲೇಬೇಕು ಅನ್ನೋದ್ರಿಂದ ಅದರಿಂದ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಆಗ್ಬೇಕು, ಹೊರ ಬರ್ಬೇಕು. சோ அந்த மாதிரி பாதகமற்ற சூழ்நிலையை வந்து கைவிடுறது, ಬೇಡವಾದ ವಿಷಯಗಳನ್ನ, ಭಕ್ತಿಗೆ ಭಗವಂತನಿಗೆ ಬೇಡವಾದ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ತ್ಯಜಿಸ್ಬೇಕು. அது பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம். இரண்டாவது வந்து பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம். ಎರಡನೇದು ಪ್ರತಿಕೂಲಸ್ಯ ವರ್ಜನಂ. அப்படின்னா பக்திக்கு பாதகமான விஷயங்களை வந்து கைவிடுறது. ಅಂದ್ರೆ ಪ್ರತಿಕೂಲಸ್ಯ ವರ್ಜನಂ ಅಂದ್ರೆ ಭಕ್ತಿಗೆ ಬೇಡದಿರುವ ವಿಷಯಗಳನ್ನ ತ್ಯಾಗ ಮಾಡೋದು. பல விஷயங்கள் இருக்கு, ಹಲವಾರು ವಿಷಯಗಳಿವೆ. இப்போ உதாரணத்துக்கு வந்து IPL நடந்துகிட்டு இருக்கு. ಹಲವಾರು ವಿಷಯಗಳಿವೆ, ಅದಕ್ಕೆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾರೆ IPL ಇವಾಗ ನಡೀತಾ ಇದೆ. சோ இப்போ இந்த IPL வந்துட்டு CSK அது வந்து ஜெயிக்குமா, இல்லைன்னா வந்து யாரு கர்நாடகா டீம் பேர் என்ன, பெங்களூரு என்னது RCB பேர் என்ன, முழு பேர் என்ன? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிரபு. என்னது? பெங்களூரு பிரபு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிரபு. அது கொல்கத்தா, நான் கேட்டதுக்கு பெங்களூர் கர்நாடகா பத்தி. ராயல் சேலஞ்சர்ஸ். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பிரபு. ஓகே, ராயல் சேலஞ்சர்ஸ். இப்போ இதுல வந்து CSK ஜெயிக்குமா இல்லைன்னா வந்து RCB ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுலயோ இல்ல பாக்குறதுலயோ ஏதாவது பாவம் வரப்போதா? ಈಗ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾರೆ IPL ಮ್ಯಾಚ್ ನಡೀತಾ ಇದೆ, ಅದು ಯಾವ ಟೀಮ್ ಗೆಲ್ಲುತ್ತೆ ಅನ್ನೋದು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಆ ಹೆಸರನ್ನ ನಾನು ಮೆನ್ಷನ್ ಮಾಡಲ್ಲ, ಯಾಕೆಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತು, ನೀವೇ ಹೇಳಿದೀರಾ. ಸೊ ಅವರು ಏನು ಅವರು ಜಯ ಗಳಿಸ್ತಾರ ಅಥವಾ ಸೋಲನ್ನ ಅಪ್ತಾರ ಅನ್ನೋದನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ ನಮ್ಗೇನಾದ್ರೂ ಪಾಪ ಬರುತ್ತಾ? வெளிப்படையா பார்த்தா அது ஒண்ணும் பெரிய பாவ செயல் கிடையாது. ಹೊರನೋಟದಿಂದ ನೋಡಿದ್ರೆ ಅದೇನ್ ದೊಡ್ಡ ಪಾಪದ ಚಟುವಟಿಕೆ ಏನಿಲ್ಲ. ஒரு விதத்துல வந்து வரலாம். எப்படின்னா அது ஒரு சூதாட்டம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த சூதாட்டத்தை பாக்குறதுனால நம்ம என்ன பண்றோம், அந்த சூதாட்டத்தை நம்ம வந்து ಆಧರಿக்கிறೋன்னு ಅರ್ಥ. ಅಪ್ಪ ಅದನಾಲ ಅದೋடைய ಪಾವ ಏನ ನಮಗೆ வரலாம். ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಸಣ್ಣದಾಗಿ ಒಂದು ಪಾಪ ಬರ್ಬೋದು, ಯಾಕೆಂದ್ರೆ ಜೂಜಾಟದಲ್ಲಿ ಜೂಜಾಟ ನೋಡೋದ್ರಿಂದ ಒಂದು ಸಣ್ಣ ಪಾಪ ಬರ್ಬೋದೇನೋ. ஏனியோ ஆனா அது வந்து பக்திக்கு ரொம்ப வந்து சாதகமானதா பாதகமானதா? ಇದು ಭಕ್ತಿಗೆ ಸಾಧಕವಾಗಿರೋದಾ ಅಥವಾ ಕೆಟ್ಟದ್ದಾ, ವಿರೋಧವಾಗಿದೆಯಾ? சொல்லுங்க. ಅನುಕೂಲನಾ ಪ್ರತಿಕೂಲನಾ? ஐபிஎல் மேட்ச் பாக்குறது சாதகமா பாதகமா? பாதகம் தான் பிரபு.
ಭಕ್ತಿಗೆ ವಿರೋಧ ಪ್ರಭು ಅದು. பாதகம் என்ன எல்லாம் எப்படி சொல்லிட்டீங்க? நான் டெய்லி ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கிறேன். ಎಲ್ಲರೂ ಏನು ಈ ರೀತಿ ಹೇಳ್ಬಿಟ್ರಿ? ನಾನು ದಿನಾನು IPL ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. பாதகமானதா அது? ஆமா பிரபு, நம்ம டயத்தை வேஸ்ட் பண்றோம்ல பிரபு. பக்திக்காக செலவு பண்ண வேண்டிய டயத்தை சூதாட்டத்துக்காக அதை ஆதரிக்கிறோம்ன்ற மாதிரி ஆகும்போது அது பாதகம் தானே பிரபு. ಅದು ஒரு ಭೌತಿಕ ಪ್ರಭು, ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಕಲಿಯೋದಾದ್ಲೆ ஒரு ಭೌತಿಕದ. எஸ், வெரி குட். அது பௌதிகம் இல்லையா? அது என்னன்னா கிருஷ்ணரை நம்மளை வந்து மறக்க வைக்குது. சோ அப்படி பார்த்தா ಅಂದ್ರೆ ಹ್ಮ್ ಈ ಮ್ಯಾಚ್ ಅನ್ನೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೃಷ್ಣನ ನಮ್ಗೆ ஞாபಕ ಪಡಿಸೋದಿಲ್ಲ, ಮರೆಸುತ್ತೆ. ಕೃಷ್ಣನ್ ஞாபಕನೇ ನೆನಪೇ ಬರೋದಿಲ್ಲ ನಮ್ಗೆ. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்கிறாரு? கீர்த்தனியா சதாகரின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா எப்போதும் பகவானுடைய நாமத்தை சொல்லணும். ஆனா ஐபிஎல் சொல்லும் போது நம்ம சொல்ல முடியுமா? ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ? ಕೀರ್ತನೀಯ ಸದಾಹರಿ, ಯಾವಾಗ್ಲೂನು ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಸ್ಮರಣೆ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ. ಅಂದ್ರೆ IPL ನೋಡುವಾಗ ನಮ್ಗೆ ಕೃಷ್ಣನ ಸ್ಮರಣೆ ಬರುತ್ತಾ? சோ அதனால கிருஷ்ணருடைய ஸ்மரணத்தை நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதுனால இது வந்து பக்திக்கு பாதகமானது. ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣನ ನೆನಪನ್ನ, ಕೃಷ್ಣನ ಸ್ಮರಣೆಯನ್ನ ಇದು ತೆಗೆಯೋದ್ರಿಂದ ಇದು ಭಕ್ತಿಗೆ ಪ್ರತಿಕೂಲವಾಗಿದೆ. சோ அடுத்து மூணாவது வந்து ரக்ஷைஷிதி விஸ்வாசோ. ಥರ್ಡ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ರಭು ಹೇಳಿದ್ರು ರಕ್ಷೈತ್ ಪ್ರಭು ரக்ஷயிஷ்யதீதி விஸ்வாசோ. ರಕ್ಷಿಸಿ ವಿಶ್ವಾಸೋ அப்படின்னா கிருஷ்ணர் என்னை எப்போதும் காப்பாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ರಕ್ಷಿಸಿ ವಿಶ್ವಾಸೋ ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣ ನನ್ನನ್ನ ಯಾವಾಗ್ಲೂ ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ನಂಬಿಕೆ ನನಗಿದೆ. அதனாலதான் வந்து நீங்க விருந்தாவனத்து வாசிகள் பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவங்களுக்கு கிருஷ்ணரை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. ಈ ನಂಬಿಕೆಯಿಂದಾನೇ ವೃಂದಾವನದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಎಲ್ಲರಿಗೂ ಕೃಷ್ಣನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಏನು ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. அது நம்ம வந்து பல லீலைகள்ல பார்க்கலாம். ಇದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಹಲವಾರು ಲೀಲೆಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬೋದು. சோ ஒரு முறை கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களோட வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ಒಂದ್ಸಲ ಕೃಷ್ಣ ತಮ್ಮ ಗೆಳೆಯರೊಂದಿಗೆ ಹಸು ಕರುಗಳನ್ನ ಅವರು ಮೇಯಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப தூரத்துல இருந்து பாக்குறாங்க, அங்க பார்த்தா வந்து ஒரு பெரிய குகை இருக்கிற மாதிரி தெரியுது. ಅವಾಗ ಹಸು ಮೇಯಿಸ್ತಾ ಇರುವಾಗ ಅವರು ದೂರದಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಗುಹೆ ಇರೋ ತರ ಕಾಣುತ್ತೆ ಎಲ್ಲರಿಗೂ. உடனே ஒரு கோபா சொல்றாரு, அங்க பாரு ஒரு குகை இருக்கு அப்படின்னு சொல்லி. ಒಂದು ಗೋಪ ಬಾಲಕ ಹೇಳ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ನೋಡು ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಹೆ ಕಾಣ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இன்னொரு கோபா சொல்றாரு, இல்லையே இதுக்கு முன்னாடி நம்ம இங்க இந்த மாதிரி ஒரு பெரிய குகையை பார்த்ததே இல்லையே, இது எப்படி புதுசா வந்துச்சு? ಇನ್ನೊಂದು ಗೋಪ ಬಾಲಕ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ದಿನಾನು ಇಲ್ಲಿ ಆಡ್ಕೊಳಕ್ ಬರ್ತೀವಿ, ಆದ್ರೆ ನಾವು ಇದುವರೆಗೂ ಈ ದೊಡ್ಡ ಗುಹೆನ ನೋಡಿಲ್ವಲ್ಲ, ಇದು ಹೇಗೆ ಇವಾಗ ಹೊಸದಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சரி வா அது பக்கத்துல போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி எல்லாரும் வந்து அந்த குகை பக்கத்துல போறாங்க. ಸರಿ, ಆ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಆ ಗುಹೆ ಬಗ್ಗೆ ನಾವು ಸರ್ಚ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇಬ್ರುನು ಆ ಗುಹೆ ಹತ್ರ ಹೋಗ್ತಾರೆ. பக்கத்துல போக போக அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு துர்நாற்றம் வந்து அடிக்குது. ಅವ್ರಿಗೆ ಹತ್ರ ಆ ಗುಹೆ ಹತ್ರ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಅಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ದುರ್ವಾಸನೆ ಹೊಡೆಯುತ್ತೆ. அப்ப மத்த கோபர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஏய் இது என்னமோ பாக்குறதுக்கு வந்து குகை மாதிரி தெரியலடா, யாரோ ஒரு டீமன் ஒரு அசுரன் வந்து இங்க வந்து இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ಬೇರೆ ಗೋಪ ಬಾಲಕರೆಲ್ಲ ಈ ದುರ್ವಾಸನೆ ನೋಡ್ಬಿಟ್ಟು, ಇದು ಗುಹೆ ತರ ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ, ಯಾವ್ದೋ ಒಂದು ಅಸುರ ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ ನಮ್ಗೆಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஏய் அசுரனா இருந்தா என்னடா, அதான் கிருஷ்ணன் இருக்கானே அவன் பாத்துப்பான்டா, வாங்கடா உள்ள போய் என்னன்னு பாப்பான்டா, அப்பதான்டா ஒரு த்ரில்லிங்கி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான் இன்னொரு கோபா. ಈ ರೀತಿ ಬೇರೆ ಗೋಪ ಬಾಲಕರುಗಳು ಇದು ಹಸುರನಾಗಿ ಇರ್ಬೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಮಿಕ್ಕ ಗೋಪರೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ, ಹಸುರನಾಗಿ ಇರ್ಲಿ, ಏನ್ ಇವಾಗ ನಮ್ಗೆ ಕೃಷ್ಣ ಇದಾರಲ್ಲ, ಏನ್ ಭಯ ಇರುತ್ತೆ ನಮ್ಗೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சோ அப்படியே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக போக என்ன ஆயிரும், அது வந்து அகாசுரன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பாம்பு அசுரன். ಆಮೇಲೆ ಅವರೆಲ್ಲ ಭಯ ಪಡದೆ ಕೃಷ್ಣನ ನಂಬಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಅದ್ರ ಒಳಗಡೆ ಗುಹೆ ಅಂತ ಅನ್ಕೊಂಡು ಒಳಗಡೆ ಹೋಗ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಅದು ಅಗಾಸುರ ಅನ್ನೋ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೆಬ್ಬಾವು.
ஸோ எல்லாரும் வந்து உள்ள போய் அந்த ஆஹ் பாம்பினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த விஷ காற்றுனால எல்லாரும் மயங்கி அப்படியே உள்ள போய் விழுந்துருவாங்க. ಎಲ್ಲರೂ ಅದು ಹಾವಂತ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಹೋದ್ಮೇಲೆ ಆ ವಿಷ ತುಂಬಿದ ಆ ಗಾಳಿಯಿಂದ ಎಲ್ಲರೂ ಮೂರ್ಛೆಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஸோ இது தெரிஞ்சு அப்புறம் கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, அந்த அகாசுரனை வந்து வதம் பண்ணி தன்னுடைய பக்தர்களை வந்து காப்பாத்துறாரு. ಈ ವಿಷಯ ಗೊತ್ತಾದ್ಮೇಲೆ ಕೃಷ್ಣ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಅಗಾಸುರನ ವಧೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಾ ಗೋಪ ಬಾಲಕರನ್ನ ರಕ್ಷಣೆ ಕೊಡ್ತಾರೆ. ஸோ அந்த மாதிரி கோபர்களுக்கு கிருஷ்ணருக்கு மேல மொத்த பிரஜவாசிகளுக்கும் கிருஷ்ணருக்கு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கிருஷ்ணர் எங்களை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி. ಅಂದ್ರೆ ಈ ಬ್ರಜವಾಸಿಗಳು ಈ ಪ್ರಸಂಗದಿಂದ ನಾವು ನೋಡ್ಬೋದು, ಬ್ರಜವಾಸಿಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವುದೇ ಸಿಚುವೇಶನ್ ಅಲ್ಲೂ ಕೂಡ ಅವರ ಕೃಷ್ಣನ್ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋ ಆ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆಯನ್ನು ಯಾರು ಕೂಡ ಸಡಿಲಗೊಳಿಸಲು ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. சோ அந்த மாதிரி ஒரு பக்தருக்கு கிருஷ்ணருக்கு மேல வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வரணும். ಈ ರೀತಿ ಭಕ್ತರಿಗೂ ಕೂಡ ಈ ರೀತಿ ಯಾರೇ ಕೃಷ್ಣನ್ ಮೇಲೆ ಏನೇ ಹೇಳ್ಕೊಟ್ರು ಕೂಡ ನಮಗೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋ ನಂಬಿಕೆ ಪೂರ್ಣ ಶರಣಾಗತಿ ಕಡಿಮೆ ಆಗ್ಲೇಬಾರ್ದು. பொதுவா நம்ம வந்து எப்படின்னா பக்தி அப்படிங்கறத வந்து ஒரு சேஃப்டி சோனுக்குள்ளேயே வந்து பண்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். ಅದಾவது ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನಾವು ಭಕ್ತಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಸೇಫ್ಟಿ ಝೋನ್ ಅಲ್ಲೇ ಇದ್ದು ನಾವು ಭಕ್ತಿ ಮಾಡೋಕೆ ನಾವು ಇಚ್ಛೆ ಪಡ್ತೀವಿ. சேஃப்டி சோன்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில வந்து இருந்துகிட்டு அந்த பாதுகாப்பான சூழ்நிலைக்குள்ள வந்து ಭಕ್ತಿ பண்றது. ಅಂದ್ರೆ ಸೇಫ್ಟಿ ಝೋನ್ ಅಂದ್ರೆ ನಾವೊಂದು ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ಅಲ್ಲೇ ಇದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೇನು ಎಫೆಕ್ಟ್ ಆಗದಂಗೆ ಭಕ್ತಿ ಮಾಡೋದು. அப்படின்னா நம்ம வந்து பக்தியில வந்து எந்த ஒரு ரிஸ்க்கும் நம்ம எடுக்க மாட்டோம். ಈ ರೀತಿ ನಾವು ಸೇಫ್ಟಿ ಝೋನ್ ಅಲ್ಲಿ ಇದ್ಬಿಟ್ಟು ಭಕ್ತಿ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಏನು ಎಫೆಕ್ಟ್ ಆಗ್ಬಾರ್ದು ಅಂತ ನೋಡ್ಕೊಂಡು ಭಕ್ತಿ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಬೇರೆ ಏನು ಎಫೆಕ್ಟ್ ತೆಗೆಯೋದೇ ಇಲ್ಲ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவான் எப்போது என்னைய காப்பாத்துவாருங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆளுங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ಈ ರೀತಿ ನಾವು ನಡ್ಕೊಂಡ್ರೆ ಕೃಷ್ಣ ನಮ್ಗೆ ಯಾವಾಗ್ಲೂ ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ಕೊಡ್ತಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ನಂಬಿಕೆ ಯಾವಾಗ್ಲೂ ಸಿಗೋದೇ ಇಲ್ಲ. அந்த எக்ஸ்பீரியன்ಸ್ கிருஷ்ணர் ಅನುಭವ ಕೃಷ್ಣ ನಮ್ಗೆ ಯಾವಾಗ್ಲೂ ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ಕೊಡ್ತಾರೆ ನೀಡ್ತಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ಅನುಭವ ನಮ್ಗೆ ನಮ್ ಲೈಫಲ್ಲಿ ನಡೆಯೋದೇ ಇಲ್ಲ. அந்த அனுபவம் எப்போ கிடைக்கும், கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வச்சு நம்ம வந்து அவருக்காக வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கும் போதுதான் வந்து என்ன பண்ண முடியும், அந்த அனுபவத்தை நம்ம வந்து ಅನುಭವಿக்க முடியும். ಈ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ನಮ್ಗೆ ಯಾವಾಗ ಸಿಗ್ಬೋದು ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣನ್ ಮೇಲೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಬಿಟ್ಟು ನಾವು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಭಕ್ತಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾವು ತೊಡಗಿದ್ರೆ ಆ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ನಮ್ಗೆ ಸಿಗ್ಬೋದು. ನಾವು ಸೇಫ್ಟಿ ಝೋನ್ ಅಲ್ಲೇ ಇದ್ರೆ ನಮ್ಗೆ ಆ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಸಿಗೋದೇ ಇಲ್ಲ. சோ பக்தியினுடைய உயர்ந்த நிலை ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம்னு சொன்னா நம்மள முழுவதும் ಸಮರ್ಪಿக்கணும். ಭಕ್ತಿಯ ಉತ್ತಮ ನೆಲೆ ಅಂದ್ರೆ ಆತ್ಮ ನಿವೇದನ. ಆತ್ಮ ನಿವೇದನದ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅವರಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡೋದು. அப்போ பூர்ணமா நம்மள வந்து அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப எந்த ஒரு சூழ்நிலையும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும்னு ಅರ್ಥ. ನಮ್ಮನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ನಾವು ಎಂತಹ ಸಿಚುವೇಶನ್ ಅಲ್ಲೂ ನಾವು ತಗೊಳ್ಬೇಕು ಅಂತ ಅರ್ಥ. ஆனா நம்ம வந்து எப்போதுமே வந்து சேஃப்டி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ನಾವು ಆದ್ರೆ ನಮ್ಮ ಸೇಫ್ಟಿಯನ್ನು ನಾವು ನೋಡ್ಕೊಂಡು ಭಕ್ತಿ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರೆ ನಾವು ಈ ಅನುಭವನ ಪಡೆಯೋದೇ ಇಲ್ಲ. அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய பக்தியும் வந்து தூய பக்தியும் கிடையாது. ಅಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವ ಭಕ್ತಿ ಕೂಡ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತಿಯೇ ಅಲ್ಲ. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஏன்னா நமக்கு கிருஷ்ணருக்கு மேல பூர்ண நம்பிக்கை இல்லையே. ಯಾಕೆ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತಿ ಇಲ್ಲ ನಾನ್ ಮಾಡೋ ಭಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಭಗವಂತನ ಮೇಲೆ ನಮಗೆ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ ಇಲ್ವಲ್ಲ. ஏன்னா பகவானுக்கு மேல பூர்ண நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம வந்து எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம தயங்க மாட்டோம். ಭಗವಂತನ ಮೇಲೆ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಯಾವ ರಿಸ್ಕ್ ತಗೊಳ್ಳಕ್ಕೂ ತಯಾರಾಗೇ ಇರ್ತೀವಿ. அதாவது ಭಕ್ತಿಗಾಗಿ ಅಂದ್ರೆ
நம்மளுடைய ಯಾವ ರಿಸ್ಕ್ ತಗೊಳಕ್ಕೆ ನಾವು ತಯಾರಾಗಿರ್ತೀವಿ. அதாவது வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக எப்படி வேணாலும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஆளுங்க தயாரா இருக்கிறாங்க. ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ದುಃಖಕರವಾದ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ ನಮ್ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡೋಕ್ಕೋಸ್ಕರ ಎಷ್ಟು ರಿಸ್ಕ್ ತಗೊಳಕ್ಕೂ ನಾವು ತಯಾರಾಗಿರ್ತೀವಿ. ஆனா பகவானை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு தூய பக்தி பண்ணணுங்கிறதுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்னைக்கு தயாரா இருக்கிறது இல்ல. ಆದ್ರೆ ನಾವು ಭಗವಂತನಿಗೆ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತಿ ಮಾಡೋಕ್ಕೋಸ್ಕರ ಯಾವುದೇ ರೀತಿಯ ರಿಸ್ಕ್ ತಗೊಳಕ್ಕೆ ನಾವು ತಯಾರಾಗೇ ಇರೋದಿಲ್ಲ. சோ அந்த மாதிரி ஒரு தைரியம் இருக்கும் போதுதான் இங்க சைத்தன்ய மகாபிரபு சொல்ற மாதிரி ஒரு பக்தர் வந்து என்ன பண்ண முடியும், அவர் வந்து பிரார்த்தனை பண்ண முடியும், பகவான் என்னை எப்படி நடத்தினாலும் எனக்கு பகவான் அவர்தான் அப்படின்னு சொல்லி. ಈ ರೀತಿಯ ಒಂದು ಧೈರ್ಯ ಇರೋರು ಮಾತ್ರನೇ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಹೇಳಿದ ಈ ಶ್ಲೋಕದಂಗೆ ಪ್ರೇ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ. இல்ல அப்படின்னு சொன்னா வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே வந்து நீ இஸ்கான் போனதுனாலதான் சொல்லுவாங்க. அப்புறமா நம்மளும் வந்து என்ன பண்ணிடுவோம், பக்தியை விட்டுருவோம். ಈ ರೀತಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಏನಾದ್ರೂ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದ್ರೆ ಸಾಕು, ಮನೆಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ಭಕ್ತಿ ಮಾಡೋದ್ರಿಂದಾನೇ ಇಸ್ಕಾನ್ ಹೋಗೋದ್ರಿಂದಾನೇ ಅಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಆತರ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಅದನ್ನ ಈಸಿಯಾಗಿ ಕೈ ಬಿಟ್ಬಿಡ್ತೀವಿ. சோ அதனால எப்பவுமே வந்துட்டு பக்தர்கள் வந்து ஒரு சேஃப்டி ஜோனுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே கூடாது. ಅಂದ್ರೆ ಭಕ್ತರು ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಸೇಫ್ಟಿ ಝೋನ್ ಅಲ್ಲೇ ಇರ್ಬೇಕು, ನಾನು ಯಾವ ಎಫೆಕ್ಟ್ ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ ಅಂತ ಇರಬಾರ್ದು. அந்த மாதிரி இருந்தா நாம இன்னும் பக்தியில குழந்தையாவே இருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா குழந்தைங்க தான் எந்த ரிஸ்க்கும் எடுக்காது. ಆ ರೀತಿ ಇದ್ರೆ ಮಕ್ಕಳ ತರ ನಾವು, ಮಕ್ಕಳು ಯಾವುದಕ್ಕೂ ಅವ್ರ ರಿಸ್ಕ್ ತಗೊಳ್ಳೋದೇ ಇಲ್ಲ, ಅವರು ಸುಲಭವಾಗಿ ಈಸಿಯಾಗಿ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರು ಯಾವ ರಿಸ್ಕ್ ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ಅದೇ ರೀತಿನೇ ನಾವುನು ಇರ್ತೀವಿ ಅಂತ ಅರ್ಥ. சோ பக்தியில நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னா இங்க சைத்தன்ய மகாபிரபு வந்து பிரார்த்தனை பண்ற மாதிரி நமக்கு அந்த ஒரு பக்குவம் வரணும், அந்த தைரியம் வரணும். ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾವು ಬೆಳಿಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಇಚ್ಛೆ ಇದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಹೇಳಿದ ರೀತಿ ನಮ್ಗೆ ಒಂದು ಆ ಧೈರ್ಯ ಬರ್ಬೇಕು. சோ அடுத்தது வந்து 4வது பார்ட் வந்து கோப்திருத்வே வர்ணம் ததா. 4th பார்ட் கோத்ருத்வே வர்ணம் ததா அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் ஒருத்தர் தான் என்னுடைய பாதுகாவலர், மெயின்டைனர் அப்படின்னு வந்து ನಂಬಿ இருக்கிறது. ಇದರ ಅರ್ಥ ಅಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ ಕೃಷ್ಣ ಒಬ್ರೇ ನನ್ನ ಪ್ರೊಟೆಕ್ಟರ್ ಯಾವಾಗ್ಲೂ ಅಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರೋದು. அதுதான் இங்க சைத்தன்ய மகாபிரபு வந்து பிரார்த்தனை பண்றாரு, எனக்கு கிருஷ்ணர் ஒருத்தர் தான் ಯಜಮಾನರ್ அப்படின்னு சொல்லி, அவர் தான் என்னை ಕಾಪಾಡುವவர் அப்படின்னு சொல்லி. ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಈ ಲಾಸ್ಟ್ ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಈ ಪ್ರೇಯರ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಕೃಷ್ಣ ಒಬ್ರೇ ನನ್ನನ್ನ ಪ್ರೊಟೆಕ್ಟ್ ಮಾಡೋದು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதாவது இந்த ரக்ஷைசிதி விஸ்வாசம் கோப்திருத்வே வர்ணம் ததா, இந்த ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசம்? ಪ್ರಭುಗಳು ಮುಂಚೆ ಹೇಳಿದ ಒಂದು ಶ್ಲೋಕಕ್ಕೂ ಇದರ ಒಂದು ಈ ಪಾರ್ಟ್ಗೂ ವರ್ಣಂ ತಥಾ ಅಂದ್ರೆ ಇದೆ, ಈ ಎರಡಕ್ಕೂ ಇರುವ ವ್ಯತ್ಯಾಸ ಏನು? ரெண்டுமே பாக்குறதுக்கு வந்து ஒரு ಸಿಮಿಲಾರಿಟಿ இருக்கிற மாதிரி தெரியலாம். ಎರಡು ನಾವು ಎರಡರ ವರ್ಣನೆ ಕೇಳಿದಾಗ ಒಂದೇ ರೀತಿ ಇರೋ ತರಾನೇ ನಮ್ಗೆ ಅನ್ಸುತ್ತೆ. சோ ஃபர்ஸ்ட் அதாவது 3வது இது என்ன சொன்னா, கிருஷ்ணர் ஒருத்தர் தான், அதாவது கிருஷ்ணர் என்னை காப்பாத்துவார்னு நம்பிக்கை இருக்கிறது 3வது. 4வது கிருஷ்ணர் ஒருத்தரே என்னுடைய பாதுகாவலர் அப்படின்னு இருக்கிறது. 3ನೇದು ಕೃಷ್ಣ ಒಬ್ರೇ ಭಗವಂತ, 4ನೇದು ಕೃಷ್ಣ ಮಾತ್ರನೇ ನನ್ನ ಪ್ರೊಟೆಕ್ಟರ್ ಯಾವಾಗ್ಲೂ ಅಂತ ಅರ್ಥ. 3வது கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுவார்னு ನಂಬುறது. 3ನೇದು ಕೃಷ್ಣ ನನ್ನನ್ನ ಪ್ರೊಟೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ನಂಬಿಕೆ ಇಡೋದು. 4வது வந்து கிருஷ்ணர் ஒருத்தரே தான் என்னுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்றது. 4ನೇದು ಕೃಷ್ಣ ಒಬ್ರು ಮಾತ್ರನೇ ನನ್ನ ಪ್ರೊಟೆಕ್ಟರ್ ಅಂತ ನಂಬೋದು. சோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ಈ ಎರಡಕ್ಕೂ ಏನ್ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ, அதாவது 3வதுல நம்ம சொல்லும் போது கிருஷ்ணர் என்னை காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கையோட இருக்கிறது. 3ನೇದು ನಾವು ನೋಡಿದ್ರೆ ಕೃಷ್ಣ ನನ್ನನ್ನ ಕಾಪಾಡ್ತಾರೆ ಅಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರೋದು.
சோ அந்த நம்பிக்கை நம்ம வந்து பல பேருக்கு மேல கூட வைக்கலாம். ஏன்னா அவங்க காப்பாத்துவாங்க, இவங்க காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அந்த நம்பிக்கை நம்ம பல பேர் கூட கூட வைக்கலாம். ಈ ಮೂರನೇ ಇದ್ರಲ್ಲಿ ಇರೋ ತರ ನಂಬಿಕೆ ನಾವು ಬೇರೆಯವ್ರ ಮೇಲೆ, ಕೃಷ್ಣನ್ ಮೇಲೆ ಅಲ್ಲದೆ ಬೇರೆಯವ್ರ ಮೇಲೆ ಕೂಡ ಇಡ್ಬೋದು. ಅವ್ರು ನನ್ನ ಕಾಪಾಡ್ತಾರೆ, ಇವ್ರು ನನ್ನ ಕಾಪಾಡ್ಬೋದು ಅಂತ ಇಡ್ಬೋದು. சோ அந்த மாதிரி அப்போ நம்ம யாருக்கு மேலனாலும் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை வைக்கணும்னு நம்ம வந்து தப்பா நினைச்சுக்க கூடாது. ಅಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಯಾರ ಮೇಲೆ ಕೂಡ ಈಗ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋ ನಂಬಿಕೆ ತರ ಬೇರೆ ಯಾರ ಮೇಲೆ ಕೂಡ ನಾವು ಇಡ್ಬೋದು ಅಂತ ತಪ್ಪಾದ ನಂಬಿಕೆ ಇರಬಾರ್ದು. அதனாலதான் அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணர் ஒருத்தரே என்னுடைய ಪ್ರೊಟೆಕ್ಟರ್ அப்படின்னு வந்து நம்புறது. ಇದ್ರಿಂದಾನೆ ಫೋರ್ತ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಕೃಷ್ಣ ಒಬ್ರು ಮಾತ್ರನೇ ನನ್ನ ಪ್ರೊಟೆಕ್ಟರ್ ಅಂತ ನಂಬಿಕೆ ಇಡೋದು. இது வந்து அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நம்பிக்கை முழுவதும் ஒரே ஒருத்தருக்கு மேலதான் இருக்கு, கிருஷ்ணருக்கு மேல மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். ಈ ರೀತಿ ಅಂದ್ರೆ ನಮ್ಗೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಬೇರೆ ಯಾರ ಮೇಲೇನೂ ಇಲ್ಲ, ಬರೀ ಕೃಷ್ಣನ್ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. அவர் என்னை எல்லா சூழ்நிலையிலையும் அவர் வந்து என்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி. மாதாஜி மாதாஜி என்னாச்சு? सुलक्ष्मी माताजी அன்மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. सुलक्ष्मी माताजी அவங்கள அன்மியூட் பண்ணுங்க. பிரபு அன்மியூட் கொடுக்குற பிரபு, அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು, ಸಾರಿ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. சோ நாலாவதானா கோப்திருத்வே வர்ணம் ததானா கிருஷ்ணர் ஒருவரே என்னுடைய ப்ரொடெக்டர்னு இருக்கிறது. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಫೋರ್ತ್ ಒನ್ ಗೋರ್ತೃತ್ವೇ ವರ್ಣಂ ತಥಾ ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣ ಒಬ್ರೇ ನನ್ನ ಪ್ರೊಟೆಕ್ಟರ್ ಅಂತ. சோ இது நம்ம நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். கோவர்தனுடைய லீலையில நம்ம வந்து பார்க்கலாம். கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இந்திரனுக்கெல்லாம் நம்ம வந்து பூஜை பண்ண வேண்டாம், நம்ம இந்த கோவர்தனத்துக்கு தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து என்ன சொல்றாங்க, ಇದಕ್ಕೆ ಹೆಚ್ಚಾದ ನಾವು ಉದಾಹರಣೆಗಳನ್ನ ನೋಡ್ಬೋದು. ಅದರಲ್ಲಿ ಗೋವರ್ಧನ್ ಲೀಲೆ ನೋಡುವಾಗ ಇಂದ್ರನ್ಗೆ ನಾವು ಯಾಕೆ ಪೂಜೆ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಕೃಷ್ಣ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்திரனை வந்து வழிபாடு செய்ய வேண்டாம், கோவர்தனத்தை வழிபாடு செய்யலாம்னு சொல்றாரு. ಕೃಷ್ಣ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಇಂದ್ರನನ್ನ ನಾವ್ ಯಾಕೆ ವರ್ಷಿಪ್ ಮಾಡ್ಬೇಕು, ನಾವು ಗೋವರ್ಧನವನ್ನು ವರ್ಷಿಪ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சோ அதை கேட்டுட்டு பிரஜவாசிகள் எல்லாரும் சரி ஓகே, கிருஷ்ணன் சொல்றான், நம்ம வந்து என்ன பண்ணலாம், கோவர்தனத்தையே வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் கோவர்தனத்துக்கு பூஜை பண்றாங்க. ಬ್ರಜವಾಸಿಗಳೆಲ್ಲ ಕೃಷ್ಣನ ಮಾತನ್ನ ಕೇಳ್ಬಿಟ್ಟು, ಆಯ್ತು ನಾವು ಇನ್ ಮುಂದೆ ಇಂದ್ರನ್ನ ವರ್ಷಿಪ್ ಮಾಡೋದ್ ಬೇಡ, ಕೃಷ್ಣ ಹೇಳ್ದಂಗೆ ಗೋವರ್ಧನನೇ ನಾವು ವರ್ಷಿಪ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்புறம் என்ன ஆகுது, இந்திரன் வந்து கோவப்பட்டு ஹெவி ரெயின் கொடுக்குறான். ಬ್ರಜವಾಸಿಗಳೆಲ್ಲ ಈ ಗೋವರ್ಧನ ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ ಇಂದ್ರನ ಬಿಟ್ಟು. ಇದರಿಂದ ಇಂದ್ರನ್ಗೆ ತುಂಬಾ ಕೋಪ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೆವಿ
மழைன கொட்பிಡ್ತಾರೆ. அப்போ அப்போ கூட வந்து பிரஜவாசிகள் வந்து யார்கிட்ட போறாங்க? ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಮಳೆ ಸುರಿದ್ರು ಕೂಡ ವ್ರಜವಾಸಿಗಳು ಯಾರ ಹತ್ರ ಹೋಗ್ತಾರೆ? யாருமே வந்து கிருஷ்ணரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. கிருஷ்ணா, உன் பேச்ச கேட்டுதான் நாங்க வந்து என்ன பண்ணோம், கோவர்தனத்துக்கு பூஜை பண்ணோம். இப்ப பார், இந்திரன் வந்து நம்ம மேல கோவப்பட்டு எவ்வளவு பெரிய வந்து மழையை கொடுக்குறான், நம்ம எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி யாரும் கிருஷ்ணரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಮಳೆ ಆದ್ರೂನು ಕೂಡ ಕೃಷ್ಣನ್ ಮಾತು ಕೇಳ್ಕೊಂಡೇ ಈ ರೀತಿ ಆಗಿದೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡ್ರು ಕೂಡ ಕೃಷ್ಣನ ಹತ್ರ ಬ್ರಜವಾಸಿಗಳು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿಲ್ಲ. ಕೃಷ್ಣ, ನಿನ್ನಿಂದಾನೇ ನಾವ್ ಯಾವಾಗ್ಲೂ ಇಂದ್ರನನ್ನೇ ಪೂಜೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ, ಈಗ ನಿನ್ ಮಾತು ಕೇಳ್ಕೊಂಡು ನಾವು ಇಂದ್ರನನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಗೋವರ್ಧನ್ ವರ್ಷಿಪ್ ಮಾಡಿದ್ವಿ, ಅದಕ್ಕೆ ಈ ರೀತಿ ದೊಡ್ಡ ಮಳೆ ಆಗಿದೆ ಅಂತ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಯಾರು ಕೂಡ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. சோ இது கிருஷ்ணருக்கும் தெரியும், இந்த மாதிரி கோவர்தன பூஜை பண்ணா இந்திரனுக்கு கோவம் வரும், அவன் வந்து இந்த மாதிரி மழை கொடுப்பான்னு கிருஷ்ணருக்கும் தெரியும். ಈ ವಿಷಯ ಕೃಷ್ಣಗೆ ಫಸ್ಟನೇ ಗೊತ್ತಿತ್ತು. ಇಂದ್ರನ ಪೂಜೆ ಮಾಡೋದು ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟು ಗೋವರ್ಧನ್ ಪೂಜೆ ಮಾಡಿದ್ರೆ ಇಂದ್ರನ್ಗೆ ಕೋಪ ಬರುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಿತ್ತು. ஆனா கூட கிருஷ்ணர் அதை பண்ண வச்சாரு. ಆದ್ರೆ ಕೂಡ ಕೃಷ್ಣ ಗೋವರ್ಧನ್ ಪೂಜೆನೆ ಮಾಡಿಸಿದ್ರು. எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த விரஜவாசிகள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒருத்தன் தான் சரணம்னு அவங்க இருக்கிறாங்கிறத உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக. ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣ ಇದ್ರಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಒಂದು ಗುಣಪಾಠ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಂದ್ರೆ ಯಾವುದೇ ಒಂದು ಸಿಚುವೇಶನ್ ಬಂದ್ರೆ ಕೂಡ ಕೃಷ್ಣನಾದ ನನ್ನನ್ ಮಾತ್ರನೇ ಬ್ರಜವಾಸಿಗಳು ನಂಬಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವ್ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಕೋಸ್ಕರ ಈ ಲೀಲೆಯನ್ನ ಕೃಷ್ಣ ಮಾಡಿದ್ರು. சோ யாரும் கிருஷ்ணர்னால பிரச்சனை வந்ததுன்னு நினைக்கல, வந்திருக்கிற பிரச்சனையை கிருஷ்ணர் தான் சரி பண்ண முடியும்னு தான் நம்பினாங்க. ಯಾರು ಈ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೃಷ್ಣನಿಂದಾನೇ ಬಂದಿರೋದು ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿಲ್ಲ. ಈ ಬಂದಿರೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ನ ಸಾಲ್ವ್ ಮಾಡೋರು ಕೃಷ್ಣ ಮಾತ್ರನೇ ಅಂತ ಬ್ರಜವಾಸಿಗಳು ಅನ್ಕೊಂಡ್ರು. சோ ஒரு பக்தர் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில வந்து இருக்கணும். ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರು ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಗುಣದಲ್ಲಿ ಇರಬೇಕು. நமக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து சில நேரம் வந்து கிருஷ்ணரே நமக்கு வந்து என்ன பண்ணலாம், நமக்கு வந்து சில ட்ரபிள்ஸ் கொடுக்கலாம். ನಮ್ಗೆ ಬರೋ ಒಂದು ಕೆಲವು ಕಷ್ಟಗಳು ಕೃಷ್ಣನೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಕೊಡ್ಬೋದು. அப்படி கொடுத்தா கூட அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு கிருஷ்ணர் தான் முடியும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அப்பவும் நம்ம கிருஷ்ணரை தான் நம்பி இருக்கணும். ನಮ್ಗೆ ಕೃಷ್ಣನೇ ಕಷ್ಟ ಕೊಡೋದು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ರು ಆ ಕಷ್ಟದಿಂದ ಪಾರು ಮಾಡೋದು ಕೂಡ ಕೃಷ್ಣನೇ ಅಂತ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು. இது வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, பக்தனுக்கு தன் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு உரிமையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. உன என்ன வேணா பண்றதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படின்றத கிருஷ்ணர் வந்து காமிக்க விரும்புறாரு. ಕೃಷ್ಣ ಈ ಲೀಲೆಗಳ ಮೂಲಕ ಏನ್ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ, ಒಂದ್ ಭಕ್ತನ್ ಮೇಲೆ ನನ್ಗೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಹಕ್ಕು ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ತೋರ್ಸ್ಕೊಳ್ಳೋಕೋಸ್ಕರ ಕೃಷ್ಣ ಆ ರೀತಿ ನಡ್ಕೊಳ್ತಾರೆ. அப்போ அந்த பக்தர் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு வந்து அலோ பண்ணணும். கிருஷ்ணர் என் மேல எப்படி வேணாலும் நடந்துக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குங்கிறத நான் அந்த உரிமையை நான் வந்து கொடுக்கணும் கிருஷ்ணருக்கு. ಕೃಷ್ಣ ಈ ರೀತಿ ಅನ್ಕೊಂಡ್ರೆ ಆ ಭಕ್ತನು ಕೂಡ ಏನ್ ಅನ್ಕೊಬೇಕು, ಕೃಷ್ಣ ನನ್ನನ್ನು ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ನನ್ನನ್ನ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು ಅಂತ ಆ ಒಂದು ಹಕ್ಕನ್ನ ನಾವು ಕೃಷ್ಣನಿಗೆ ಕೊಡ್ಬೇಕು. சோ எப்ப நம்ம அந்த மாதிரியான ஒரு உரிமையை கிருஷ்ணருக்கு கொடுக்கிறோமோ, அப்பதான் கிருஷ்ணருக்கும் நமக்கும் இடையில அந்த ஒரு உறவானது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ಕೃಷ್ಣನ್ಗೆ ಈ ರೀತಿಯ ನಾವು ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಹಕ್ಕುಗಳನ್ನ ಕೊಡುವಾಗ ಭಗವಂತನಿಗೂ ಭಕ್ತನಿಗೂ ಇರುವ ಒಂದು ಸಂಬಂಧದಲ್ಲಿ ತುಂಬಾ ಬಲವಾದ ಸಂಬಂಧ ಏರ್ಪಡುತ್ತೆ. அந்த அந்த உரிமை நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னா அப்ப அந்த உறவு எப்படி இருக்கும், அது வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உறவா இருக்காது, அது தூரத்து உறவா இருக்கும். ನಾವು ಆ ಹಕ್ಕನ್ನ ಕೃಷ್ಣನ್ಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆ ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಅಷ್ಟು ಬಲವಾಗಿರಲ್ಲ, ಅದು ತುಂಬಾ ದೂರವಾಗಿರುತ್ತೆ, ಕ್ಲೋಸ್ ಆಗಿರಲ್ಲ. அதனால ஒருத்தர் வந்து எப்போதும் கிருஷ்ணர் தான் என்னுடைய ப்ரொடெக்டர்ன்றதுல வந்து உறுதியா இருக்கணும். ಇದರಿಂದ ಭಕ್ತರು ಯಾವಾಗ್ಲೂ ಕೃಷ್ಣನೇ ನನ್ನ ಪ್ರೊಟೆಕ್ಟರ್ ಅಂತ ಅದರಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ದೃಢವಾಗಿರ್ಬೇಕು. அஞ்சாவது வந்து ஆத்ம நிக்ஷேப. ಐದನೇದು ಆತ್ಮ ನಿಕ್ಷೇಪಂ. ஆத்ம நிக்ஷேப அப்படின்னு சொன்னா கிருஷ்ணருக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறது, அதுதான் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்றது. நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில எந்த சுதந்திரமும் இல்லைன்னு இருக்கிறது. ಆತ್ಮ ನಿಕ್ಷೇಪಂ ಅಂದ್ರೆ ಆತ್ಮ ನಿವೇದನ. ಆತ್ಮ ನಿವೇದನ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಅಂತ
ಸಪ್ರೇಟ್ ಆಗಿ ಯಾವ ಸ್ವತಂತ್ರನೂ ಇಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. சோ அந்த மாதிரி தான் இங்க சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, என்கிட்ட அவர் எப்படி வேணாலும் நடந்துக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். ಅಂದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳುವ ಈ ಪ್ರೇಯರ್ ನಿಂದ ಏನಂದ್ರೆ ನನ್ನ ಹತ್ರ ಕೃಷ್ಣ ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ನಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಅಂತ ಒಂದು ಸ್ವಾತಂತ್ರ್ಯನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. அப்ப நமக்கு சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம கேட்க முடியும், ஏ கிருஷ்ணா ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி. ನಮ್ಗೆ ಸ್ವತಂತ್ರ ಇದೆ ಅಂತ ನಾವ್ ಅನ್ಕೊಂಡ್ರೆ, ಸ್ವತಂತ್ರ ಇದ್ರೇನೆ ನಾವು ಕೃಷ್ಣ ನೀನ್ ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ನಡ್ಕೊಳ್ತೀಯ ಅಂತ ಕೇಳ್ಬೋದು. நமக்கு அந்த சுதந்திரமே கிடையாது. ನಮ್ಗೆ ಕೃಷ್ಣನ ಹತ್ರ ಆ ಸ್ವತಂತ್ರನೇ ಇಲ್ಲ. ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்மள வந்து சோல்ட் அவுட் பண்ணியாச்சு. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಕೃಷ್ಣನ ಹತ್ರ ನಮ್ಮನ್ನ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿದೀವಿ. அதனால இப்ப கிருஷ்ணருக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட என்ன வேணா பண்றதுக்கு. ಕೃಷ್ಣಗೆ ಎಲ್ಲಾ ರೈಟ್ಸು ಇದೆ, ಅವ್ರು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ನಮ್ಮನ್ನ ಮಾಡ್ಬೋದು. சோ அந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்து வர்றதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா தைரியம் வேணும். ಈ ನೆಲೆಗೆ ನಾವು ಬರಕ್ಕೆ ನಿಜವಾಗ್ಲೂ ನಮ್ಗೆ ಧೈರ್ಯ ಇರ್ಬೇಕು. ஏன்னா கிருஷ்ணர் கையில நீங்க உங்களை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் அவர் என்ன வேணா பண்ணுவாரு, அதை வந்து தாங்கிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣನ್ಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿವಿ ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ತಾರೆ, ಅದನ್ನ ನಾವು ಸಹಿಸ್ಕೊಳ್ಳೋ ಒಂದು ಧೈರ್ಯ ನಮ್ಮ ಹತ್ರ ಇರ್ಬೇಕು. அப்கோர்ஸ் அத வந்து தாங்கக்கூடிய சக்தியும் அவர் கொடுப்பாரு. ನಾವು ಸಹಿಸ್ಕೊಳ್ಳೋ ಶಕ್ತಿ ಕೂಡ ಕೃಷ್ಣನೇ ನೀಡ್ತಾರೆ. ஆனா நம்ம வந்து கொஞ்சம் பயந்துட்டு இல்ல நாங்க கொஞ்சம் சேஃப்டி ஜோன்லயே இருந்துக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்ப நம்மளால பியூர் டிவோஷனுக்கு வர முடியாது. ಅಂದ್ರೆ ನಾವು ಇದಕ್ಕೆಲ್ಲ ನಾನು ಇರಕ್ಕಾಗಲ್ಲ ಭಯ ಪಟ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಇಲ್ಲ ನಾವು ಒಂದು ಸೇಫ್ಟಿ ಝೋನ್ ಅಲ್ಲೇ ಇರ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಪ್ಯೂರ್ ಡಿವೋಷನಲ್ ಸರ್ವಿಸ್ಗೆ ಬರಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. இத கேட்டா நமக்கு அப்படியே வந்து தலையை பிச்சுக்கலாம் மாதிரி இருக்கும். ಇದೆಲ್ಲ ಕೇಳಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಒಂಥರ ಗೊಂದಲ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. என்னப்பா அது ஆரம்பத்துல வந்து வெறும் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணு பிரசாதம் சாப்பிடு போதுன்னு சொன்னீங்க, இப்போ வந்து கேட்டா என்னென்னமோ சொல்றீங்களே பயமுடுத்துறீங்களே அப்படின்னு வந்து தோணும். ಏನಪ್ಪಾ ಭಕ್ತಿ ಯುಕ್ಷದಲ್ಲಿ ಮೊದ್ಲು ಬಂದಾಗ ಬರೀ ಚಾಂಟಿಂಗ್ ಮಾಡಿ ಪ್ರಸಾದ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರಿ, ಇವಾಗ ಏನೇನೋ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನನ್ಗೆ ಅರ್ಥನೇ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಅನ್ಬೋದು. இப்ப வந்து பக்தி பண்ணலாம்னு சொல்ல வரீங்களா வேணாம்னு சொல்ல வரீங்களா? ಈಗ ನೀವ್ ಏನ್ ಹೇಳಕ್ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಭಕ್ತಿ ಮಾಡ್ಬೋದು ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ ಅಥವಾ ಭಕ್ತಿ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? சோ நம்ம இந்த கிருஷ்ண உணர்வுல வந்து நம்ம அந்த ஒரு உன்னதமான அந்த ஆனந்தத்தை நம்ம வந்து அனுபவிக்கணும்னு சொன்னா அப்ப நம்மளை வந்து முழுசா கிருஷ்ணர்கிட்ட அர்ப்பணிக்கணும். அப்பதான் அந்த ஆனந்தத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். ಕೃಷ್ಣ ಪ್ರಜ್ಞೆಯಲ್ಲಿ ನಾವು ಪೂರ್ಣವಾಗಿ ಆನಂದವನ್ನ ಸಾಧನೆ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಪೂರ್ಣವಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ಲೇಬೇಕು, ಇಲ್ಲ ಅವಾಗ್ಲೇ ಆ ಆನಂದವನ್ನ ನಮ್ ಅನುಭವಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அது எந்த மாதிரி அப்படின்னு சொன்னா விருத்ராசுரன்ற ஒரு அசுரனுடைய ಪ್ರಾರ್ಥನೆಯಿಲ್ಲ ஒரு ಪ್ರಾರ್ಥನೆ இருக்கு. ಅದು ಯಾವ ರೀತಿ ಅಂದ್ರೆ ವೃತಾಸುರ ಅನ್ನೋ ಒಬ್ರ ಪ್ರೇಯರ್ ಇದೆ, ಆ ಪ್ರೇಯರ್ ಅಲ್ಲಿ ಅದು ಕೊಡಲಾಗಿದೆ. ಅಜಾತ ಪಕ್ಷ ಜೀವಮಾತರಂ ಕಹ ಸನ್ಯಂ ಯದಾ ವತ್ಸತರಾಗ ಸುತ್ತಾತ ಪ್ರಿಯಂ ಪ್ರಿಯೇವ ವಿಯೂಷಿತಂ ವಿಸನ್ನ ಮನೋ ಅರವಿಂದಾಕ್ಷ ದಿತೃಕ್ಷದೇ ತ್ವಾಂ. 6வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் 26வது ஸ்லೋகம். ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತದಲ್ಲಿ ಕೋಟ್ ಮಾಡಿರೋ ಒಂದು ಶ್ಲೋಕವಾಗಿದೆ ಇದು, ವೃತಾಸುರನ ಪ್ರೇಯರ್ಸ್ ಇಂದ. ஓகே, சோ இங்க விருத்ராசுரன் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா இங்க வந்து 3 எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாரு. ವೃತಾಸುರ ಇಲ್ಲಿ 3 ಉದಾಹರಣೆಗಳನ್ನ ನೀಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ முதல் உதாரணம் வந்து ஒரு பறவை, அதாவது குஞ்சு பறவை. குட்டி பறவை அம்மாவை வந்து சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குஞ்சு பறவை. என்னாச்சு?
ಮಾತಾಜಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ತೆಲುಗು ಮಾತಾಜಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ವೃತಾಸುರ ಇಲ್ಲಿ 3 ಉದಾಹರಣೆಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಂದನೇದು ಒಂದು ತಾಯಿಯನ್ನೇ ಅವಲಂಬಿಸಿರುವ ಒಂದು ಪಕ್ಷಿ. ரெண்டாவது வந்து ஒரு கன்றுக்குட்டி. அது வந்து தாயை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு கன்றுக்குட்டி. ಎರಡನೇ ಉದಾಹರಣೆ ಕೂಡ ಒಂದು ಕರು, ಅದು ಕೂಡ ತನ್ನ ತಾಯಿಯನ್ನೇ ಅವಲಂಬಿಸಿರುವ ಒಂದು ಕರುವಾಗಿದೆ. மூணாவது உதாரணம் ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்காக செய்யக்கூடிய பணிவிடைகள் ಸೇವೆಗಳು. ಮೂರನೇ ಉದಾಹರಣೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಪತ್ನಿ ಗಂಡನಿಗೆ ಮಾಡುವ ಕರ್ತವ್ಯಗಳು. சோ இதுல அந்த முதல் உதாரணத்துல பார்த்தோம்னா இங்க விருத்தராசுரன் வந்து சொல்றாரு, நான் இந்த ஒரு குஞ்சு பறவையானது எப்படி வந்து தன்னுடைய தாயுடைய வரவுக்காக வந்து காத்திருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக திரும்ப உங்களுக்கு எப்ப நான் சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், அந்த குஞ்சு பறவை மாதிரி நான் வந்து என்ன பண்றேன், ಏಕத்துல ಕಾತಿರ್க்கிறேன் அப்படிங்கிறாரு. ಇಲ್ಲಿ ವೃತಾಸುರ ಮೊದಲ ಉದಾಹರಣೆಯಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಆ ಸಣ್ಣ ಮಗು ಅವರ ತಾಯಿಯನ್ನು ಯಾವಾಗ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರೋ ತರ ನಾನು ನಿಮ್ಮ ಬರುವಿಕೆಗಾಗಿ ನಾನು ಕೂಡ ತುಂಬಾ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் அவர் யோசித்தாரு, குஞ்சு பறவை எதுக்கு வந்து தாயை எதிர்பார்த்திருக்கு? ಅಂದ್ರೆ ಆ ಮಗು ಪಕ್ಷಿ ತನ್ನ ತಾಯಿಯನ್ನ ಏನಕ್ಕೆ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? அதுக்கு உணவு வேணும், அதுக்காக வந்து தாயை வந்து எதிர்பார்த்திருக்கு. ಆ ಪಕ್ಷಿಗೆ ಆಹಾರ ಬೇಕು, ಆಹಾರಕ್ಕೋಸ್ಕರ ತನ್ನ ತಾಯಿಯನ್ನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದೆ. அந்த சிறகு முளைக்காத அந்த குஞ்சுக்கு தானே போய் ஆகாரத்தை தேடிக்க முடியாது, அது வந்து தாயை அதனால எதிர்பார்த்திருக்கு. ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಸಣ್ಣ ಪಕ್ಷಿಗೆ ಇನ್ನು ರೆಕ್ಕೆ ಕೂಡ ಬಂದಿರ್ಲಿಲ್ಲ, ಅದು ರೆಕ್ಕೆ ಇದ್ರೇನೆ ಆಹಾರ ಹುಡುಕಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಸೊ ರೆಕ್ಕೆ ಇಲ್ಲದ ಕಾರಣ ತನ್ನ ತಾಯಿಯನ್ನೇ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಡಿಪೆಂಡ್ ಆಗಿದೆ. அப்ப அவர் யோசித்தாரு, ஓ அப்ப நானும் வந்து பகவான் கிட்ட ஏதோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரில இருக்கு. அப்பனா ಈ ಪ್ರೇಯರ್ ಇಂದ ಅವ್ರು ಅನ್ಕೊಳ್ತಾರೆ ವೃತಾಸುರ, ಓ ನಾನು ಭಗವಂತನ ಹತ್ರ ಏನೋ ಎದುರು ನೋಡ್ಕೊಂಡೆ ಭಗವಂತನ ನಾನು வெயிட் ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನೇನೋ. அப்புறம் அவர் யோசிச்சு வேணாம் இந்த உதாரணம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு உதாரணம் வந்து சொல்றாரு. ஸ்தன்யம் யதா வத்சதரா. வத்ச அப்படின்னு சொன்னா ஒரு கன்றுக்குட்டி, அது எப்படி வந்து தன்னுடைய தாய்கிட்ட இருந்து பால் குடிக்கணும்னு சொல்லி அது வந்து காத்திருக்குமோ, அதை அவுத்து விட்டா எப்படி வந்து வேகமா ஓடும் தாய்கிட்ட, அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தோட நான் ஆர்வத்தோட என்ன பண்றேன், உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு அடுத்த ஒரு உதாரணத்தை சொன்னார். ಮೊದಲ ಉದಾಹರಣೆ ಪಕ್ಷಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆಹಾರಕ್ಕಾಗಿ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದೆ. ಸೊ ಈ ಉದಾಹರಣೆ ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ. ಅಂದ್ರೆ ನಾನು ಭಗವಂತನ ಹತ್ರ ಏನೋ ಎದುರು ನೋಡ್ಕೊಂಡು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀನೇನೋ, ಅದು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತ ವೃತಾಸುರ ತನ್ನ ಎರಡನೇ ಉದಾಹರಣೆಯನ್ನ ತಗೊಳ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಒಂದು ಕರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಟ್ಟಿ ಹಾಕಿದ ಒಂದು ಕರು ಹಾಲ್ಗೋಸ್ಕರ ತಾಯಿ ಹತ್ರ ಹಾಲು ಕುಡಿಯಕ್ಕೆ ಅದು ಬಿಚ್ಚಿದ ತಕ್ಷಣ ಅದು ಹೇಗೆ ಓಡಿ ಹೋಗಿ ತಾಯಿ ಹತ್ರ ಹೋಗುತ್ತೋ ಆ ರೀತಿ ತನ್ನನ್ನ ಹೋಲಿಸ್ಕೊಳ್ತಾರೆ ಇಲ್ಲಿ. இந்த உதாரணம் சொன்னதுக்கு அப்புறமும் யோசித்து பார்த்தாரு, கண்ணுக்குட்டி ஏன் வந்து அம்மா கிட்ட வந்து ஓடுது? ಈ ಉದಾಹರಣೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಮತ್ತೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ ವೃತಾಸುರ, ಆ ಕರು ಏನನ್ನ ಎದುರು ನೋಡಿ ತಾಯಿ ಹತ್ರ ಓಡುತ್ತೆ. அந்த தாய்கிட்ட இருந்து பால் அருந்தணுங்கிறதுக்காக தான் அந்த கண்ணுக்குட்டி போகுது. ತಾಯಿ ಹತ್ರ ಹಾಲು ಕುಡಿಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಇಂಟೆನ್ಷನ್ ಇಂದಾನೆ ಆ ಕರು ತಾಯಿ ಹತ್ರ ಓಡೋಗ್ತಾ ಇದೆ. பட் ஸ்டில் ஆனா வந்து அந்த பால் அப்படிங்கிறது வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உணவு இல்ல, அது தாய்க்கு உள்ளுக்குள்ள இருந்தே கிடைக்கக்கூடிய ஒரு உணவு. ಆದ್ರೆ ಹಾಲು ಅನ್ನೋದು ಹೊರಗಡೆ ಸಿಗೋ ಅಂತ ಒಂದು ವಸ್ತು ಅಲ್ಲ, ಅದು ತಾಯಿ ಒಳಗಡೆಯಿಂದಾನೇ ಸಿಗೋ ಒಂದು ವಸ್ತು ಆಗಿದೆ. பட் ஸ்டில் இருந்தாலும் அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அதனால இந்த உதாரணமும் சரியில்லை அப்படின்னு நினைச்சாரு.
ಆದ್ರೆ ಇದು ಕೂಡ ಏನೋ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದೆ. ಸೊ ಈ ಉದಾಹರಣೆ ಕೂಡ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. நம்மளும் என்ன பண்ணுவோம், பகவான் கிட்ட பௌதிகமான விஷயம்லாம் நம்ம கேட்டு பழகுவோம். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி. ಫಸ್ಟ್ ನಾವು ಭಕ್ತಿಗೆ ಬಂದಾಗ ಮೊದಲು ನಾವು ಭೌತಿಕ ವಿಷಯಗಳನ್ನೆಲ್ಲ ಕೇಳಿ ಇದು ಬೇಕು ಅದು ಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம பக்தி பண்ணி சரி பௌதிக விஷயங்கள் எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக விஷயங்கள் கேட்கலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு, பக்திக்காக தானே கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அடுத்து ஆன்மீகமான விஷயங்கள் கேட்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ಕೆಲವು ಕಾಲ ಕಳೆದ ತಕ್ಷಣ ಭೌತಿಕ ವಿಷಯಗಳು ಕೇಳಬಾರ್ದು ಅಂತಾರೆ. ಸರಿ, ಅದು ಬೇಡ, ನನ್ಗೆ ಭೌತಿಕ ವಿಷಯ ಯಾವುದು ಬೇಡ, ಇಚ್ಛೆ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ವಿಷಯದ ಇಚ್ಛೆಯನ್ನ ಕೇಳ್ಬೋದಲ್ವಾ ಅಂತ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ವಿಷಯಗಳನ್ನ ಕೇಳಕ್ಕೆ ಶುರು ಮಾಡ್ತೀವಿ. அது கூட கேட்க தேவையில்லை, அது கூட கேட்டா கூட ஒரு பிசினஸ் தான் அப்படின்னு இங்க விருத்தராசுரன் சொல்றாரு. ವೃತಾಸುರ ಹೇಳ್ತಾರೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ವರ ಕೂಡ, ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಇಚ್ಛೆ ಕೂಡ ಕೇಳಬಾರ್ದು. ಆ ರೀತಿ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಇಚ್ಛೆಗಳನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ಅದು ಕೂಡ ಭಗವಂತನ ಜೊತೆ ಇರೋ ವ್ಯಾಪಾರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்புறமா அவர் யோசித்தாரு, எங்க ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு இருக்கு. பிரியம் பிரியேவ அப்படின்னு சொன்னா, ஒரு மனைவி தன்னுடைய பிரியமான அந்த கணவனுக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்யறாங்க. அதோடைய நோக்கம் என்னன்னா, கணவன் சந்தோஷப்படணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். அதுல இருந்து அவங்களுக்கு வேற எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. ಅಂದ್ರೆ ಈ ಪ್ರೇಯರು ಸರಿ ಇಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಿ ಯಾವುದು ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡದ ಒಂದು ವಿಷಯ ಅಂತ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಪತ್ನಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗಂಡನಿಗೆ ಮಾಡುವ ಕರ್ತವ್ಯಗಳಲ್ಲಿ ಯಾವುದೇ ಎದುರು ನೋಟ ಇಲ್ಲ. ಬರೀ ಪತಿ ತೃಪ್ತಿ ಆಗ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಮಾತ್ರನೇ ಇರುತ್ತೆ, ಅದು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಏನೂ ಇಲ್ಲ. அதனாலதான் இங்க விருத்தராசுரன் கடைசியில என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி நான் உங்ககிட்ட எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம எல்லா விதமான சேவைகளையும் உங்களுக்கு செஞ்சு உங்களை திருப்திப்படுத்துறதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு சொன்னார். ಅದಕ್ಕೆ ಈ 3ನೇ ಉದಾಹರಣೆಯನ್ನ ತಗೊಂಡು ಪತಿ ಪತ್ನಿ ಆ ಉದಾಹರಣೆಯನ್ನ ವೃತಾಸುರ ತಗೊಂಡು, ಭಗವಂತನೇ ನಾನು ಕೂಡ ಈ ರೀತಿ ಯಾವುದೇ ಒಂದು ಎದುರು ನೋಟ ಇಲ್ಲದೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ನಾನು ಎಲ್ಲಾ ಸೇವೆಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಪ್ರೇಯರ್ ಅನ್ನ ಇಲ್ಲಿ ಮುಂದಿಡ್ತಾರೆ. இதுதான் ஆத்ம நிக்ஷேபம். ஆத்ம நிக்ஷேபம்னா நம்மளை கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஏதாவது ஒண்ணு எதிர்பார்க்கறது இல்ல, எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறது. ಇದೆ ಆತ್ಮ ನಿಕ್ಷೇಪಂ ಅಂದ್ರೆ ನಾವು ನಮ್ಮನ್ನ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಸರೆಂಡರ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಏನು ಎದುರು ನೋಡದೆ ಸರ್ವಿಸ್ ಮಾಡೋದೇ ಆತ್ಮ ನಿಕ್ಷೇಪನಂ. சோ கடைசி இது ಕಾರ್ಪಣ್ಯ. ಕಾರ್ಪಣ್ಯனா பணிவுன்னு அர்த்தம். ಲಾಸ್ಟ್ ಒಂದು ಕಾರ್ಪಣ್ಯ. ಕಾರ್ಪಣ್ಯ ಅಂದ್ರೆ ಹಂಬಲ್ ಅಂತ ಅರ್ಥ. ஹியூமிலிட்டி இங்கிலீஷ்ல. ஹியூமிலிட்டினா என்ன தமிழ்ல? பணிவு தானே? பணிவு கரெக்ட் பிரபு. ஓகே. சோ பணிவு, இந்த பணிவு அப்படிங்கிறது சரணாகதியோட ஒரு அங்கம். ಹಂಬಲ್ ಅನ್ನೋದು ಶರಣಾಗತಿಯ ಒಂದು ಅಂಗವಾಗಿದೆ. சோ எப்படி இந்த ஹம்பிள்னஸ் சரணாகதியோட ஒரு அங்கமாக இருக்க முடியும்? ಹೇಗೆ ಈ ಹಂಬಲ್ ಅನ್ನೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶರಣಾಗತಿಯ ಒಂದು ಅಂಗವಾಗಿರ್ಬೋದು? ஏன்னா இந்த சரணாகதியில நம்ம முழுசா நம்மளை என்ன பண்றோம், நம்ம சோல்ட் அவுட் பண்ணிடுறோம். அப்படின்னா நம்மளை சோல்ட் அவுட் பண்றோம்னா என்ன அர்த்தம், நாம பகவானுக்கு அடிமைன்னு அர்த்தம். அப்ப நம்மளை அடிமைன்னு நினைக்கணும்னா அப்ப அந்த பணிவு இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மள பகவானுக்கு ಅಡಿಮೈன்னு நினைக்க முடியும். ಶರಣಾಗತಿಯಲ್ಲಿ ಭಗವಂತನಿಗೆ ನಾವು ದಾಸನಾಗಿ ಬಿಟ್ಟಿರ್ತೀವಿ. ದಾಸನಾಗಿ ಇರ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ನಾವು ಅವರಿಗೆ ಪೂರ್ಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಸಮರ್ಪಿಸ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ. அதுதான் விருத்தராசுரனுடைய இன்னொரு பிரேயர்ல அவர் சொல்றாரு, அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானு தாசோ பவிதாம்சி பூய. அதாவது அகம் ஹரேர், நான் பகவானுக்கு தவ பாதைக்க மூல என்ன ஆகணும், அவருக்கு பாத சேவனம் பண்ணணும். ಅದಕ್ಕೆ ವೃತಾಸುರ ಮತ್ತೊಂದು ತನ್ನ ಪ್ರೇಯರ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಭಗವಂತನಿಗೆ ಪಾದ ಸೇವನೆ ಮಾಡ್ಬೇಕು. அப்புறம் யோசித்தாரு, பகவானுக்கு பாத சேவனம் பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்ன? ಮತ್ತೆ ವೃತಾಸುರ ಈ ರೀತಿ ಅನ್ಕೊಂಡು ಮತ್ತೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ನಾನು ಭಗವಂತನಿಗೆ ಪಾದ ಸೇವೆ ಮಾಡೋ ಅರ್ಹತೆ ನನಗಿದೆಯಾ? இல்ல நான் என்ன பண்றேன்,
தாசானு தாசோ பவிதாம்சி பூய. இல்ல, பகவானுடைய பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பக்தருக்கு பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பாதத்துக்கு சேவை செய்யறதுக்கு தான் எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொன்னார். ಭಗವಂತನಿಗೆ ಪಾದ ಸೇವೆ ಮಾಡುವ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಭಗವಂತನಿಗೆ ಭಕ್ತರಿದಾರಲ್ಲ, ಆ ಭಕ್ತರಿದಾರಲ್ಲ, ಈ ರೀತಿ ಭಕ್ತರಿಗೆ ಆ ಭಕ್ತರಿಗೆ ದಾಸನಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. அதான் சைத்தன்ய மகாபிரபு கூட என்ன சொன்னாரு, கோபி பர்த்தூர் பதக்கமலையோர் தாச தாசானு தாசா அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா ಅದೇ கோபியர்கள் இல்ல, கோபியர்களுடைய சேவர்களுக்கு சேவகனா இருக்கிறது தான் என்னுடைய லட்சியம்னு சொன்னார். ಅದೇ ರೀತಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಕೂಡ ಹೇಳ್ತಾರೆ, ಗೋಪಿಯರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡೋದಲ್ಲ, ಗೋಪಿಯರಿಗೆ ಸೇವಕಿಯರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಅಂತಾರೆ. எஸ், பௌதிக வாழ்க்கைனா நான் வந்து மாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறது, ஆன்மீக வாழ்க்கைன்னு சொன்னா நான் சர்வன்ட்னு நினைக்கிறது, சர்வன்ட்டோடைய சர்வன்ட்னு நினைக்கிறது. ಭೌತಿಕ ಜೀವನ ಅಂದ್ರೆ ನಾನು ಮಾಸ್ಟರ್ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳೋದು, ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಜೀವನ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಹಾಗೆ ತದ್ವಿರುದ್ಧ ನಾನು ದಾಸನಾಗಿರ್ತೀನಿ ಅನ್ನೋದು. தாசனுக்கு தாசனா இருக்குது, ದಾಸನಿಗೆ ದಾಸನಾಗಿರೋದು ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳೋದು. சோ அந்த ஒரு சுபாவம் அது பணிவுனால வந்து வரக்கூடியது. அந்த பணிவு வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பக்தியினுடைய உயர்ந்த நிலையான அந்த ஒரு பிரேமை நிலையை நம்ம வந்து அடைய முடியும். ಈ ಸ್ವಭಾವ ಯಾವಾಗ ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಎಷ್ಟು ಹಂಬಲ್ ಇಂದ ಇರ್ತೀವೋ ಅದರಲ್ಲಿ ಬರೋದು. ಆ ಹಂಬಲ್ನೆಸ್ ಇಂದ ಈ ರೀತಿ ಬಂದ್ರೇನೆ ಆ ಪ್ರೇಮದ ನೆಲೆಯನ್ನ ನಾವು ಪಡೆಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சோ இந்த விதத்துல சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை, இந்த 8 பாடல்கள்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து சின்சியரா நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா ஒரு நாள் நம்மளும் வந்து இந்த உன்னதமான அந்த பிரேமை நிலையை நம்மளால அடைய முடியும். ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೀಗೆ ಶಿಷ್ಟಾಷ್ಟಕದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವ ಈ ಉಪದೇಶಗಳನ್ನ ನಾವು ತುಂಬಾ ಸಿನ್ಸಿಯರ್ ಆಗಿ ಫಾಲೋ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಕೂಡ ಆ ಪ್ರೇಮದ ಉತ್ತಮ ನೆಲೆಯನ್ನ படையಕ್ಕೆ சாத்தியತೆகளுண்டு. இதுல நமக்கு எந்த விதமான, அதாவது இதுல நமக்கு வந்து பணிவு வேணும், இன்னொன்னு வந்து டூப்ளிசிட்டி இருக்கக்கூடாது, அதாவது இரட்டைத்தன்மை இருக்கக்கூடாது. ಇದರಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಹಂಬಲ್ ಇರ್ಬೇಕು, ಮತ್ತೆ ಡ್ಯುಯಾಲಿಟಿ ಇರಬಾರ್ದು. டூப்ளிசிட்டின்னா இரட்டைத்தன்மை, இல்லைன்னா பொய்யா வந்து ஒரு மாதிரி நடிக்கிறது, ನಟನೆ ಮಾಡಬಾರ್ದು. ನಾನು ಈ ರೀತಿ ಇದ್ದೀನಿ ಅಂತ ನಟನೆ ಮಾಡಬಾರ್ದು. ஏன்னா பக்தி அப்படிங்கிறது பியூர், அது வந்து ஒரு தூய நிலை. அந்த தூய நிலையில நாமளும் நம்மளை தூய்மையா, உள்ளத்தளவுல நம்மளை வந்து தூய்மையா வைத்திருந்தாதான் நம்ம என்ன ஆக முடியும், அந்த தூய பக்தியை நம்ம அடைய முடியும். ಭಕ್ತಿ ಅನ್ನೋದು ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ನೆಲೆ, ಅದು ಪರಿಶುದ್ಧ ಹೃದಯದಿಂದ ಮಾತ್ರ ಪಡೆಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சோ அதனால நம்ம எல்லாரும் அது மாதிரி நம்ம ஒரு தூய ஒரு மனநிலையில பணிவோட நம்ம வந்து நம்ம பக்தி தொண்டு செய்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வந்து இந்த பிரேமை நிலையை அடைய முடியும். ಈ ರೀತಿಯ ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ಇರುವ ಮನಸ್ಸಿನಿಂದ, ಹೃದಯದಿಂದ ನಾವು ಭಕ್ತಿ ಮಾಡಿದ್ರೆ ಈ ಉನ್ನತ ನೆಲೆಯನ್ನು ನಾವು ಪಡೀಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯತೆಗಳುಂಟು. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். இந்த சிக்ஷாஷ்டகம் தொடர் உபன்யாசத்துல இத்தனை நாள் தொடர்ந்து எல்லாரும் வந்து உற்சாகத்தோட கலந்துகிட்டதுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ಎಲ್ಲರಿಗೂ ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು.